சில பேர் 60 வயசு, சில பேர் 80 வயசு, சில பேருக்கு 20 வயசு, சில பேர் 10 வயசு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் விரும்புகிற நேரத்தில் அடியார்களை எடுத்துருவான். பல விஷயங்களை கேள்விப்படுறோம். இன்றைக்கு ஒரு பல மாதங்களுக்கு முன்னாடி ஒரு ஜும்மாக்கு போயிருந்தேன். புத்தகத்தில் போனா பல சகோதரர்கள் வருவாங்க, நிற்பாங்க, பேசுவாங்க, சலாம் தருவாங்க, போட்டோ எடுப்பாங்க. அன்றைக்கு அது வித்தியாசமான ஒரு நாள். எனக்கு ஞாபகம் இல்லை, என்ன பலர்கள் வருவாங்க, அப்படி பேசுவாங்க. ஒரு மாதம் இருக்கும் அந்த ஜும்மா முடிய என் வாட்ஸ்அப்புக்கு ஒரு போட்டோ வருகுது. யார்கிட்ட போட்டோன்னா என்னோட நின்று ஒரு ஆள் எடுத்தார். சின்ன ஒரு மகன், அந்த மகனை கூட்டிட்டு வந்து தோப்பு உடுப்பாட்டி, அழக உடுப்பாட்டி, வாப்பா இந்த பக்கம், மகன் இந்த பக்கம், அவங்க 2 பேரும் நின்று ஒரு போட்டோ எடுக்கணும்ன்றாங்க பள்ளியில. சரி, எடுத்துட்டு போங்க. ஒரு மாதம் இருக்குமே ஞாபகம் சரியண்டா, அந்த போட்டோ என் வாட்ஸ்அப்புக்கு வருகிறது. அதுக்கு கீழே என்னோட போட்டோ எடுத்த அந்த சகோதரர் இறந்து போயிட்டார். அவர் கஃபன் செய்யப்பட்ட அந்த போட்டோ உங்க குடும்பத்தார் அனுப்பியிருந்தாங்க இதோட சேர்த்து. நான் கேட்கிறேன், ஒரு மாதங்களுக்கு முன்னாடி இன்னொரு மாதத்தில் நான் மௌத்தாகிருவேன்டா, ஒரு போதும் அவர் இந்த போட்டோ எடுத்திருக்க மாட்டார். ஏனென்றா மரணம் இவ்வளவு விரைவாக வரும் என்ற அவர் சிந்தனை வேறு விதத்தில் இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை, நான் என்ன சொல்ல வருகிறேன்டா, இதுதான் துனியா. இது துனியாவுடைய வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் இல்லை. மத்தாஉல் குரூர், ஏமாற்றத்துக்குரிய வாழ்க்கை. இது ஏமாறும் இடம் என்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். நீங்க நம்பி ஒரு இடத்துக்கு போவீங்க, அந்த இடத்துக்கு போனதுக்கு பிறகு நீங்க ஏமாந்துருவீங்க, நீங்க நினைச்சது அங்க நடக்காது என்கிறான் அல்லாஹ். மத்தாஉல் குரூர், ரப்பு வச்ச பேர். துனியாவை அழகா படைச்சிட்டு அல்லாஹ் வச்ச பேர் ஏமாற்றத்துக்குரிய இடம் என்கிறான். ஏமாற்றத்துக்குரிய வசதி வாய்ப்பு. உங்க பூதாதையர்கள், உங்க வாப்பா, உங்க ஃபேமிலியில் உள்ள, அதாவது ஒரு வீடை கட்டிருப்பாங்க. அந்த வீடை அவங்க எப்படி கட்டிருப்பாங்கன்னா, அவங்க லைஃப்ல 25 வருஷம் 35 வருஷம் உழைச்சதை கட்டிருப்பாங்க. ஆனா உங்க கையில அவங்க திறப்ப தந்த உடனே என்ன ஆகும் நினைக்கிறீங்க? இது பழைய வீடு, புத்து மண்ணு. 35 வருஷத்தை சல்லி கொடுத்து, பணம் கொடுத்து உடைப்பீங்க. உடைச்சு தரமட்டமாக்கிட்டு மாடர்ன் வாஷ்ரூம், புதிய விதத்துல பாத்ரூம் வேணும், இதுதான் புதிய டைல். உங்க வாப்பா 50 வருஷம் உழைச்சு அவர் வாழ்க்கையில எதை செஞ்சாரோ அதை முழுக்க உடைச்சு போட்டு நீங்க கட்டுறீங்க. நீங்க நினைக்கிறீங்க இதுதான் மாடர்ன். உங்க புள்ள கையில நீங்க கீயை கொடுக்கிற நேரம் ஃபர்ஸ்ட் வேலையா, திஸ் இஸ் ஆல் ஃபேஷன். இது ஆல் ஃபேஷன். பழைய இரும்புகள், பழைய சுவரு, இப்ப வந்திருக்கிறது புதுசு. இப்படி இல்லைன்னு அவங்க மாத்துவாங்க. கீழே வாங்க, இந்த பக்கம் வாங்க, அதை எடுத்துருங்க. இப்ப வாங்க. அப்ப இது புதுசு. அந்த வரக்கூடியவர்கள் என்ன ஆகும்னா, ஒரு வகையை எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு கட்டி முடிச்சிருவோம், நாங்க பெஸ்ட கட்டினோம். எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குது. கொஞ்ச நாள் போற டைம்ல எக்ஸ்பயர்ட் ஆகிரும். இல்லம்மா, இது காலாவதி ஆயிடுச்சு, இது பழசு, இப்ப புதுசா வேணும் என்று வரும். இதே மாதிரி உலகத்தில் அல்லாஹ் சொல்றான், மத்தாவுல் குரூர், ஏமாற்றம். எங்க போனாலும் உலகம் ஏமாறக்கூடிய இடம் என்ற பாடம் திருக்குர்ஆன் நமக்கு சொல்லுது. உங்க பிள்ளைகளுக்கு அந்த கண்ணாடியை போட்டு பார்க்க கொடுத்துட்டீங்களா? எல்லாரும் துனியாவை பார்க்கிற மாதிரி எங்களுக்கு பார்க்க இயலாது. இது வந்து டெம்பரரி, கொஞ்ச கால வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில ஏதாவது சந்தோஷம் நிரந்தரமா? இல்லை. கவலை இல்ல, வரும் போகும். இன்னைக்கு ஒரு கோடி கிடைச்சா நாளைக்கு வரைக்கும் சிரிப்பீங்க. நாளை மறுநாள் வீட்டில் ஒரு பிரச்சனை கதவை தட்டும், ஹஸ்பண்ட் கிட்னி போச்சாமே. ஒரு கோடிட சந்தோஷத்தை ஒரு கிழமை கூட உங்க வாயில் இருக்காது. அது மறந்து, அதாவது அந்த சந்தோஷம் போய் கவலை உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். இந்த கவலை வந்து நீங்க சொல்லுவீங்க, இது மட்டும் முடிஞ்சிட்டா வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும், எங்க ஹஸ்பண்ட் எப்படியாவது காப்பாற்றணும்னுவீங்க. கஷ்டப்பட்டாவது ஹஸ்பண்டுக்காக எல்லாம் செய்வீங்க. அது முடிஞ்சு ஒரு கிழமை தான், இப்பதான் குடும்பமா வாழ்றோம், அல்ஹம்துலில்லாஹ், இத்தனை வருஷமா பிரச்சனைன்னு நிற்பீங்க. இன்னொரு பிரச்சனை கதவை தட்டும். உங்க மகனுக்கு ஒரு கடும் ஆக்சிடென்ட் ஆகி கால் போயிருக்கு. உலகத்தில் இது உங்க வீட்டுக்கு மட்டும் இல்லை, எல்லா வீட்டிலும் இந்த பிரச்சனை கதவை தட்டும்.
ஒருத்தருக்கு வித்தியாசமா தட்டும். இவருக்கு இந்த பிரச்சனை, அவருக்கு அந்த பிரச்சனை. அதனால ரப்புல் இஸ்ஸத் சொல்கிறான், மத்தாஉல் குரூர், ஏமாற்றத்துக்குரிய உலகம். எங்கேயோ ஒரு சந்தோஷத்தை பார்ப்பீங்க, அது கிடைச்சா சந்தோஷம் நினைப்பீங்க, கிட்ட போய் பார்ப்பீங்க அது சந்தோஷம் நினைப்பீங்க, 2 நாள் இருக்கும், மறந்து காணாம போயிடும். காணல் நீர் மாறி இளைஞர்கள் யுவதிகள் என்ன நினைக்கிறாங்க, இது சந்தோஷம் நினைக்கிறாங்க, கிட்ட போய் பார்க்கிறாங்க, காணல. வாகனம் வாங்கும் வரைக்கும் சந்தோஷம், வாகனத்தை வாங்கின போற ஒரு கவலை, இப்ப அந்த வாகனம் தானே புதுசாமே, இது ஓல்டாமே, அதுக்கு மாற முடியாதுன்ற ஒரு கவலை. வாங்கும் வரைக்கும் இதுதான் வாங்கணும் என்ற ஒரு சந்தோஷம். உலக வாழ்க்கையில யாரும் வாயில எடுத்த இந்த சிரிப்பை 100 வருஷமா வச்சு கொண்டவங்க யாருமே இல்லை. ஒத்தில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன்னாஸ், காலச்சக்கரத்தை மனிதனுக்குள் உருண்டோட செய்கிறேன்னு அல்லாஹ் சொல்றான். துனியாண்டா, இந்த துனியால வந்தவங்க அழுதே ஆகணும், கவலைப்பட்டே ஆகணும். வல நபுலுவன்னக்கும் பிஷைஇ மினல் கௌஃப் வல் ஜூ வ நக்ஸி மினல் அம்வால் வல் அன்ஃபுஸ் வஸ்ஸமராத் வபஷ்ஷிரிஸ் சாபிரீன். அல்லாஹ் சொல்றான், துனியால உங்களை வச்ச உடனே இங்க என்ன செய்வோம், வல நபுலுவன்னக்கும் பிஷைஇ மினல் கௌஃப், இங்க பயத்தை தந்து நாங்க சோதிப்போம் அப்பான்றான் அல்லாஹ். நிச்சயமா உங்க லைஃப்ல என்றைக்காவது நீங்க பயத்தை பார்த்தே ஆகணும். பயம்ண்டா என்னன்னு நீங்க புரிஞ்சே ஆகணும். பயங்கரமான சில நாட்கள் போகும், அது பிற்காலத்தில் நீங்க நினைச்சாலும் அந்த நாட்கள் திரும்ப வரக்கூடாதுன்னு நினைப்பீங்க. அதிபயங்கரமான நாட்கள் உங்களுக்கு பசி என்றா என்னன்னு புரிய வைப்போம். பட்டினியுடைய வேதனை உங்களுக்கு காட்டுவோம் என்றான். எல்லா நாளும் சந்தோஷமா இருக்கிற நேரம் வாப்பா கொண்டு வந்து கொடுத்த வீடுகள்ல ஒரு அண்மையில் ஒரு சகோதரர் சொன்னார், நல்லா வாழ்ந்தாங்க, ஹோட்டல்ல தான் சாப்பிடுவாங்க, ஹஸ்பண்ட் மவுத் ஆயிட்டாரு. இன்றைக்கு வைஃப் போய் ஒரு சகோதரத்தை கேட்டிருக்கிறாங்க, 15,000 இருந்தா கூட மேனேஜ் பண்ணிடுவோம். அவர் அழுதுட்டு பேசினார், என்னோட வல்லாய் தேம்பி தேம்பி அழுதுட்டு பேசினாங்க. எங்களுக்கு நல்லா தெரியும், 15,000 குடும்பத்தை கொண்டு போறோம்னு பேசுற அளவுக்கு அவங்க பலகீனம் ஆயிட்டாங்க. ஏதாவது பண்ணணும் என்று அவர் துடிச்சு பேசினார். நான் என்ன சொல்ல வரேன்டா, ஒரு காலம் அப்படி செலவழிக்க கூடியவர்களுக்கு 1000 ரூபாய் என்னன்னு பெருமதி காட்டுற ஒரு காலமும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைப்பான். உலகத்தில் யாருக்கும் நிரந்தரம் என்று ஒன்று இல்லை. மேலையும் கீழையும் மேலையும் கீழையுமாக மாறி மாறி வரும். இன்றைக்கு அவர் நாளண்டா நாளைக்கு உங்க நாள், நாளை மறுநாள் இன்னொருவருக்கு அல்ல அந்த நாளை கொடுப்பான். அப்படி என்றா துனியாவை ஒழுங்கா புரிந்து கொண்டு துனியாவுடைய வாழ்க்கையை வடிவமைச்சு சரியான முறையில் இதுல வாழ்ந்து பிரியாவிடை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு உள்ள வாழ்க்கையை நினைக்கிறது தான் இன்றைக்குள்ள தலைப்பு. நரக நெருப்பின் வேதனை அஞ்சுவோம் என்ற ஒரு தலைப்பு தந்திருக்கிறாங்க. எதுக்கு இந்த தலைப்பு தந்தாங்கன்னா, நான் ஏன் இதுல ஆரம்பத்தில் துனியாவை பத்தி பேசினேன்டா, நாம துனியால வாழ்றோம், ஆனா பெருமானார் சொர்க்கத்துல வாழ்ந்தாங்க. துனியால கால் இருந்தாலும் உடம்பு இருந்தாலும் மனசு ஜன்னால. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உங்க வீட்டை கண்ட உமர், நான் போகல, நீங்க ரோசக்காரனாச்சேன்டாங்க ரசூலுல்லாஹ். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எங்க வீட்டுக்கு நீங்க போனா நான் எதுவுமே சொல்ல மாட்டேனே யா ரசூலல்லாஹ். சாதாரணமா ஏரா ஊருக்கு உங்க வீட்டுக்கு நான் வந்து போற மாதிரி பேசுறாங்க. ஜன்னாவுல ரசூலுல்லாஹ் உமர் பின் கத்தாபுடைய வீடை பார்க்கிறாங்க. காத்தமுல் அன்பியா, நான் வசித்து பேசினால் எந்த பொய்யும் வராது, முழுக்க முழுக்க வாழ்க்கையில் தான் சொன்னது உண்மையென்று காட்டின ரசூலுல்லாஹ். உலகத்துள்ளவர்கள் அவங்க பேசுவாங்க, உலகத்துக்கு காட்டுவாங்க, அரசியல் செய்வாங்க, ஆனால் அவங்க வீடுகள் அப்படி நிற்காது. பெருமானார் ஒரு சின்ன வீட்டுக்குள்ள இரவெல்லாம் நின்று நின்று தேம்பி தேம்பி அழுது தொழுது அவர்கள் தன் வாழ்க்கையில் தான் சொன்னது உண்மை என்பதை நிரூபித்த ஒரு தலைவர். அந்த தலைவர் என்ன சொன்னாங்க, உமர் உங்க வீட கண்டேன் என்றாங்க. பிலால் இப்னு ரபாஹ் சொன்னாங்க, உங்க காலடி சத்தம் எனக்கு கேட்டுச்சு. பொதுவா ரசூலுல்லாஹ்வுடைய உடம்பு இங்க இருந்தாலும் மனசு, அந்த சஹாபாக்களுடைய மனசு எங்களுக்கு ஜன்னால எப்படிப்பட்ட பலசு யா ரசூலல்லாஹ், எப்படி வாழ்க்கை ஜன்னாட, அவங்க கல்பு ஜன்னாவை நோக்கி இருந்ததுனால துனியாட இழப்புகள் அவங்களுக்கு தெரியவே இல்லை. துனியால நடக்கிற சில விஷயங்களை அவங்க கண்டு கொள்ளவே இல்லை. ஜன்னா யா ரசூலல்லாஹ், ஜன்னா கல்பை கொண்டு போய் அங்க வைக்கணும். ஜஹன்னம் என்ற அவங்க கண்ணீர் ஓடும். ஏப்பா உங்க 10 லட்சம் காணல, அதுக்கெல்லாம் கண்ணீர் ஓடாது, உனக்கு நரக நெருப்பு உன்னை தின்று மண்ட ஓடிடும் கண்ணீர். பெருமானாரை பத்தி ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் துனியாவுடைய விஷயத்துக்கு அழுவதை நான் கண்டதில்லை என்றாங்க. அழவே மாட்டாங்க ரசூலுல்லாஹ். துனியால ஏதாவது நடந்தா எல்லாமே நடந்துட்டு, ரசூலுல்லாஹ்வுக்கு நடக்காத எது இருக்குது? புள்ள மௌத்த ஒரு வாப்பா 6 புள்ளைய அடக்கினான். 6 பிள்ளைகளை, கொஞ்சம் முன்னாடி வாங்கம்மா, வாங்க,
கொஞ்சம் அந்த சைடில் உள்ளவங்க வாங்க, அப்படி முன்னாடி வாங்க. 6 பிள்ளைகளை ஒரு வாப்பா அடக்கிட்டாரண்டா கொண்டு போய் அவர் கல்வி எப்படி இருக்கும்? வெறுமையாகாது. இதை விட என்ன இருக்குது? 4 பொம்பளை புள்ள, 3 ஆம்பளை புள்ள, அதுல ஒரு ஆம்பளை புள்ள மதீனால கிடைச்சு, 6 பிள்ளைகள் மக்கால கிடைச்சு. அந்த 6ல ஒரே ஒரு பொம்பளை பிள்ளையை தவிர மற்ற பொம்பளை பிள்ளைகளையும் ஆம்பளை பிள்ளையும் ஒரு வாப்பா போய் உங்களுக்கு அப்படி ஒரு பிள்ளைகள் கிடைச்சு கபூர்ல அடக்கினா அதுக்கு மேல உங்களுக்கு சிரிக்க வருமா? எல்லா நிகழ்வுகளும் நான் கண்டிருக்கிற ஒரு தாய், வயசு போன ஒரு தாய், தன் புள்ள காணாம போச்சு, அவங்கள தேடி தேடி அழுதுட்டு அண்மையில வந்து இப்போ ஒரு 25 வருடம் இருக்கும் அதுக்கு. ஆனா அண்மையில வந்து அந்த புள்ளைய பத்தி பேசுற நேரம் கண்ணால் அப்படியே ஓடுது. அந்த அம்மாக்கு வயசு இப்போ ஒரு 75 சரி இருக்கு. ஆனால் அந்த தாய் பாசம், என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு என்ற உணர்வு வர்ற நேரம் தேம்பி தேம்பி அழுகிற அந்த நிலைமையை நம்ம பார்க்கிறோம்டா. பெருமானார் தந்த பிள்ளைகள் எவ்வளவு கொஞ்சிருப்பாங்க. வீட்டுக்கு வர்ற ரசூலுல்லாவுக்கு முதல் புள்ள காசிம் ஓடி வந்திருக்க மாட்டாரு, வாப்பா மேல ஏறிக்க மாட்டாரு, அவர் வாப்பாவோட பேசிருக்க மாட்டாரு. எவ்வளவு பாசமா நடந்த ரசூலுல்லாஹ் தந்த புள்ளையோட இறப்பை சந்தித்தா எப்படி சிரிக்கிறது? வாழ்க்கையில இந்த நிலைமைகள் எல்லாம் தாண்டி வர்றாங்க. பொருளாதாரத்தை முழுக்க பெருமானார் கொடுக்கறாங்க. பெரும் செல்வந்தராயிருந்த ரசூலுல்லாஹ் உடுத்த உடுப்போட மதீனா கிளம்புறாங்க. ஊட்ட விட்டு ஒரு மகனை வாப்பா கெட் அவுட் என்று வெளியாக்கி கதவை பூட்டினா எப்படி இருக்கு? போ வெளியே சொன்னா எப்படி இருக்கும்? ஊரே சேர்ந்து இவர்தான் அஷாதி, பொய்யே தெரியாதுப்பா, ஊர் வச்ச பேர், அவர் வச்ச பேர் இல்ல, நான் அல்ஹாஜன் என்னைய கூப்பிடுங்கன்னு சொல்ற மாதிரி இன்றைக்கு உள்ளவங்க அப்படி பேர் வைக்கல. அஷாதிக்கு அவங்க கூப்பிடுவாங்க, உண்மையாளர்ப்பா, எல்லாமே நம்பிக்கையாளர் என்று அவர்கள் ஊரு வச்ச பேர். அந்த ஊரே சொன்னாங்க பொய்யன் என்றாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன உடனே, பெருமானார் சொன்ன உடனே, ஏண்டா ஒரு அரசியல்வாதியா ரசூலுல்லாஹ் இருந்தா 100க்கு 100% வாக்கு எவனுக்கும் கிடைக்காது, பெருமானாரை கிடைக்கும். ஏன்னா அந்த ஊர்ல அவர் எல்லா ஏழைகளுக்கும் உதவி செஞ்சார், எல்லாத்தையும் பார்த்தார். ஹீரா குகையிலிருந்து ஓடி வர்றாரு, நடுக்கத்துல மனை விட்டு வந்து ஜம்மிலூனி ஹதீஜா என்ன போத்துங்க, ஹதீஜா என்ன போத்துங்க. அவங்க வைஃப் என்ன சொல்லணும்? உங்களுக்கு என்ன குறை, உங்களுக்கு என்ன குறை? எல்லாமே இருக்குதுன்னா அவங்க பெரிய செல்வ சீமாட்டி அமீர் குரைஷ் ஹதீஜத்துல் குபரா, அவங்க தான் மக்கால உள்ள நம்பர் 1 செல்வந்த பெண்மணி. அவங்க ஹஸ்பண்ட் இறந்த போற அபூஜஹல் நிக்கிறான் லைன்ல, பெரிய பெரியவங்க நிக்கிறாங்க லைன்ல. நாங்க உங்களை மனம் முடிக்கிறோம். ஓவர் நைட் அவங்கள முடிச்சா பெரிய சல்லிக்காரர். ரசூலுல்லாஹ் அவங்கள்ட்ட வேலை செஞ்ச ஒரு ஒர்க்கர், 25 வயசு, அப்ப நபி இல்ல, அவர் ஒரு படைய, அதாவது அந்த காலத்தில் இந்த கண்டெய்னர் அல்பிக்கிற மாதிரி ஒட்டகங்கள்ல சரக்கு கொண்டு வருவாங்க. வந்து கணக்கெல்லாம் பார்த்தா இந்த அம்மாக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. 40 வயசு நஃபீஸா ஒரு பெண் இருக்கிறாங்க. சொல்லி கேட்கிறாங்க, அவர்கிட்ட கேளுங்க, இந்த அம்மாக்கு அவ்வளவு பேர் லைன்ல நிக்கிற நேரம் அவருக்கு நான் விருப்பம் கேளுங்க. பெருமானார் 25 வயசுல தன் முதலாளி அம்மாவை பார்க்கிறாங்க. நேர்மண்டா அவங்க நேர்ம நல்ல பெண், சரி என்றாங்க. அந்த அம்மாவோட தான் மக்கால முழுக்க வாழ்க்கை, வேற யாரையும் திருமணம் முடிக்கல. அந்த ஹதீஜா அம்மா 35 வயசு ரசூலுல்லாஹ் ஒரு 10 வருஷம் அப்படியே வாழ்றாங்க. 35 வருஷம் மாப்பிள்ள ரசூலுல்லாஹ்வுடைய கல்வி தனிமையை விரும்புது. மெல்ல மெல்ல ஜபலுன் நூர் என்ற மலையில ஈரா என்ற குகையில நிக்கிறாங்க. வீட்டுக்கு வருவாங்க. இந்த அம்மா அப்படியே போவாங்க. மேல போய் ஒரு நாளைக்கு ஹீரா கோயில ஏற கிடைச்சா போய் பாருங்க, இடுப்பெல்லாம் வலிக்கும். அரபிகளுக்கு வந்து மலை ஏறுறது பிரச்சனை இல்லை, இடுப்பெல்லாம் வலிக்கும். சவுர்ல கொஞ்சம் ஒரு இடம் வச்சுங்கன்னா அப்படி வந்து வந்து உட்கார்ந்துருவாங்க. நிக்கிறவங்க கொஞ்சம் ஒரு இடத்த வச்சுட்டீங்கன்னா அப்படி போயிருவாங்க இந்த வார வழியில. சரி, அப்ப ஈராக் என்ற அந்த குகையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் நின்றா இந்த அம்மா போய் சாப்பாடு கொடுப்பாங்க. ஒரு நாளும் பெருமானார் கடிஞ்சு கொள்ளல. உங்களுக்கு தேவையா, இவ்வளவு பிள்ளைகள் வீட்டில் இருக்குது, நீங்க ஏன் நிக்கிறீங்க? இப்படி ஒரு நாள் பெருமானார் வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க, அங்கேயே நிக்க மாட்டாங்க. ஒரு நாள் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. அவருக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. முன்ன பின்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டதே இல்லை. பயந்து போய் ஓடி வந்து ஜம்மிலூனி என்றான், என்ன போத்துங்க ஹதீஜா, எனக்கு என்னன்னு தெரியலன்றாங்க. நட்டு அந்த அம்மா பார்த்துட்டு, நல்ல வேலை நைட் ஜாமத்துல எங்கேயோ ஒரு குகையில, என் வீடு இல்லையா, இப்படி பேசல. போத்துட்டு சொல்றாங்க, யா அபுல் காசிம், காசிம்ட வாப்பாவே. அப்ப ரசூலுல்லாஹ் இல்ல, காசிம் தான் அவங்க மூத்த மகன். காசிம்ட வாப்பாவே, உங்களுக்கு ஒண்ணு நடக்காது. நீங்க ஏழைகளை பாக்குறீங்க,
நோயாளியை பார்க்குறீங்க, யாருக்காவது கஷ்டம்னா பாரங்களை தூக்கி கொடுக்குறீங்க, உங்களுக்கு ஒரு நாளும் கெடுதி நடக்காது. தன் வைஃப் சர்டிபிகேட் கொடுக்கிற அளவுக்கு மிகவும் நல்ல ஒரு மனிதர் இஸ்லாத்துக்கு முன்னாடி. அதனால ரோட்ல போறவங்க அவங்களுக்கு வச்ச பேர் என்ன தெரியுமா? அல்-அமீன், நம்பிக்கையாளர், அஷாதிக், உண்மை பேசக்கூடிய ஒரு பேரை வச்சாங்க. பெருமானார் எங்கேயும் சொல்லல எனக்கு அஷாதிக்னு கூப்பிடலாம். அவர் பேர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரை மக்கள் கூப்பிட்டாங்க. ஆனா ஒரு நாள் எல்லாரையும் கூப்பிட்டு தன் வாப்பட சகோதரன் முன்னாடி நிற்கிறார். ஊரே கூப்பிடப்படுவது ஒரு மலையில கூப்பிட்டப்பட்ட ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, நான் சொன்னா நம்புவீங்களான்னு கேட்கல, எனக்கு பின்னாடி ஒரு படை வருவதுன்னு நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? அவங்க கொடுத்த பதில் என்னண்டா, உங்கள்கிட்ட நான் பொய்ய பார்க்கவே இல்லை, எனக்கு ஏதாவது ஒரு மனுஷனை கொண்டாந்து காட்டுங்க, லைஃப்ல பொய் சொன்னதே இல்லைன்னு. இலங்கையில கொண்டு வந்து காட்டினாலும் உலகத்திலே ஏலாது. ஆனா பெருமானார் சின்னத்திலே இந்த அல்லாஹ் தேர்ந்தெடுத்தவர், ரப்பு தேர்ந்தெடுத்த ஒரு கல்பு. அவர் பொய் சொல்லவே இல்லை, பொய் என்னன்னே தெரியாது. மக்கள் சொன்னாங்க, உங்கள்கிட்ட நாங்க பொய்ய பார்க்க, உண்மையை தவிர வேற எதையும் பார்க்கவே இல்லைன்னு. அப்பதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், என் ரப்பு என்னோட பேசுறான், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்ன உடனே, இந்த சிலை வணக்கம் எல்லாம் பிள்ளை என்று சொன்ன உடனே முன்னாடி நிற்கிறார் சாச்சா, வாப்பட சகோதரர். எடுத்தாரு மண்ண, எல்லாட்ட முன்னாடி ஒரே அடி வீசி, தப்பல்லக்கையா முஹம்மது அல்ஹாதா ஜமால்தன், நாசமா போகணும், நஊது பில்லாஹ், இதுக்குதான் எங்களை கூப்பிட்டீங்களா? பெரிய சபையில இதுவரைக்கும் ஏச்சு பேச்சு கேட்காத ஒருவர் நிப்பாட்டி வச்சு மண்ணள்ளி வாரி குடும்பத்தார் தன் வாப்பாட சகோதரர் வீசினா, பெருமானார் கண்ணால கண்ணீர் ஓடி இருக்காது. 4 பேர் ரசூலுல்லாஹ் பார்க்க நிக்க வச்சு அம்பிட்டு ஊரும் ஏசினா, 100% எதிரி ஆகிட்டாங்க. 100% ரசூலுல்லாஹ் ஷஹாதத்தை சொல்ற நேரம் அந்த அம்மா ஓடி வந்து கதீஜா அம்மா கையை பிடிச்சு சொன்னாங்க, என் கணவனை தெரியுமெண்டா, நீங்க பொய் சொல்ல மாட்டீங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஏத்துக்கொண்டாங்க, நீங்க பொய் சொல்ல மாட்டீங்க, நீங்க உண்மை சொல்றீங்க, அவங்களுக்கு தெரியும் அவங்க ஹஸ்பண்ட் யாருன்னு. பக்கத்துல சின்னத்திலே இருந்து அவரை பழகின அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கையை பிடிச்சி ஷஹாதத் சொன்னாங்க, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், நீங்க பொய் சொல்ல மாட்டீங்க. ரொம்ப நெருக்கமான நண்பர் ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார், பக்கத்துள்ள கதீஜா அம்மா ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் நான் என்ன சொல்ல வர்றேன் தெரியுமா, இந்த அளவுக்கெல்லாம் வேதனையை நாங்க சந்திச்சிருக்க மாட்டோம். பெரிய புகழோடு இருந்த ரசூலுல்லாஹ் தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாங்க, உடுத்த உடுப்பும் விரட்டுறாங்க ஊரை விட்டு, திரும்ப திரும்ப காபத்துல்லாஹ் பார்த்து ரசூலுல்லாஹ் காபா உன்னை விட முடியாதுன்றாங்க. கல்பு காபத்துல்லாஹ்ல ஊரை விட்டு போறாங்க, புள்ள மௌத்து, வைஃப் மௌத்து, தன் ஊர்ல தன் செல்வங்களை விட்டு எல்லாத்தையும் விட்டு அவரை யார் அல்லமீன் என்று சொன்னாங்களோ கத்தாப்ண்டாங்க, பொய்யன்ண்டாங்க, ஷாயிரண்டாங்க, ஷாஹிரண்டாங்க, சூனியக்காரன்ண்டாங்க, கவிஞன்ண்டாங்க, என்ன பேரெல்லாம் சொல்லணுமோ எல்லாம் சொல்லி வெளியே போங்கண்டாங்க, கொலை செய்ய போறோம்ண்டாங்க. இந்த வேதனையோட இருந்த ரசூலுல்லாஹ், இந்த வேதனை எல்லாம் ரசூலுல்லாஹ்க்கு வர்ற டைம்ல என்ன ஆகிருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? அதோட முடிச்சு. ஆனா துனியா அவங்க கற்பனையில கூட ஒழுங்கா வைக்கல. அவங்க ஜென்னாவை நினைச்சனால ரசூலுல்லாஹ்வுடைய முகம் பிரகாசமா மின்னும், எப்பையும் சிரிப்பார்கள், எப்பையும் அன்பா நடப்பார்கள், அரவணைப்பாங்க. பிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும் வலவ் குன்த ஃபத்தன் கலீலல் கல்ப் லம் ஃபல்லு மின் ஹவ்லிக். அல்லாஹ் சொன்ன, அல்லாஹ்வோட ரஹ்மத்தால நபியே நீங்க ரொம்ப பாசமா நடக்கிறீங்க, நீங்க மட்டும் கடுமையா நடந்திருந்தா ஓடி இருப்பாங்க. சத்தியத்தை சொன்னது மட்டுமில்ல ரசூலுல்லாஹ், வாங்கம்மா உங்க பிரச்சனை என்னன்னு கேட்பாங்க, அன்பா நடப்பாங்க. காத்தமுல் அன்பியா 1400 இயர்ஸ், 1400 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு போட்டோ இல்ல, ஒரு உருவம் இல்லை, எங்களை அளவைத்து விட்டார். அவரை பார்க்கணும் என்று துடிக்கும் கல்புகள் 100 கோடிக்கு மேல உலகத்தில் நிற்கிறது அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். இன்றைக்கு 130 கோடிகளுக்கு மேல் முஸ்லிம்கள் நிற்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை மறுமையில் பார்க்கணும், அவரோடு பேசணும். இன்றைக்கு ஜும்மாவுடைய நாள், ஸலவாத்துகள் உலகம் எங்கும் அவர் மீது சொல்லப்படுகிறது. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின். என்ன புரட்சி செய்திருப்பார் நினைக்கிறீங்க? ஆகிராவுக்காக தன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார், அவரை அல்லாஹ் தூக்கி வைத்தான். சோ அதனால சொல்றேன், துனியாவை புரிஞ்சு ஆகிராவை சரியான முறையில் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் எங்க வாழ்க்கையை சரியான முறையில் அமைக்கலாம். இதுதான் வாழ்க்கை நினைச்சோம்டா நம்ம தோத்து போயிரும். அதனால் அன்பான தாய்மார்களே, நான் சொல்ற இந்த விஷயத்தை மிக கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். ஆகிரா என்றால் 2 பகுதி இருக்கு, ஜன்னா
ஜஹன்னம். நரகத்தை பயந்து கொள்ளணும், ஜன்னாவை ஆசை வைக்கணும். ஜன்னால ஒரு நாள் வாழுவது என்பது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? சுப்ஹானல்லாஹ். அந்த ஒரு நாள் இந்த துனியா இது என்ன? அங்க போனதுக்கு பிறகு கம் லபிஸ், எவ்வளவு காலம்பா துனியால? எவ்வளவு காலம்? எங்களுக்கு இப்ப 60 வருஷம் 80 வருஷம், 60 இயர்ஸ். அங்க போனா ஒரு நாள் இல்ல 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 இல்ல, ஒரு நாள் கூட இல்லப்பா, ஒரு கொஞ்ச நேரம். இந்த துனியா இப்ப எறும்பு நடக்குது, எறும்பு போகுது, இங்க பார்த்துட்டு இருந்து இங்க இருந்து எறும்புக்கு அங்க போறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கு? அந்த எறும்பை இங்க இருந்து கண்டி அனுப்பி அப்படி இருக்கும், எவ்வளவு லாங்கா இருக்கு. ஆனா எங்களுக்கு எறும்பு அங்க போறதுக்கு நாங்க காலை வச்சு அங்க போயிருவோம். எறும்பு மொல்ல மொல்ல போற இடத்துக்கு 2 எட்டு வச்சுட்டோம்னா போயிருவோமா? இதே மாதிரிதான் ஜன்னா. அங்கிருந்து இதை பார்க்க போக்குல ஒண்ணுமே இல்லை, சும்மா பரிசோதனை செய்து அல்லாஹ் எடுத்திருக்கிறான் போல அப்படின்னு அங்க விளங்கும். அந்த வாழ்க்கையில கவலை என்றதே இல்லை, நோய் என்றதே இல்லை, இடுப்பு வருத்தம், முட்டு வலி, வயசுக்கு போறது எதுவுமே இல்லை. எங்க பார்த்தாலும் சிரிப்பு, எங்க பார்த்தாலும் அமர்கலம், அதை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அப்படி ஒரு வாழ்க்கை. இன்னொரு பக்கத்துல நரகம், கடும் பயங்கரமானது. நரகத்தை பொறுத்தளவுல அங்க சிரிப்புக்கு இடமே இல்லை. பசித்தால் சாப்பிடுற உணவே ஒரு கொடுமை, அது ஒரு வாழ்க்கை. நிறைய பேர் நினைக்கிறாங்க நரகத்துல போட்டு பொறிச்சு, அப்படி இல்லை. நெருப்போட அவர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பாங்க. அங்க சாவு இல்லை, நரகத்துல சாவு இல்லை. 10 எரிஞ்சா முடிஞ்சா நடப்பாங்க. அது நெருப்போட நடக்கிற வாழ்க்கை. ஒரு மனிதன் இன்னைக்கு பார்த்திருப்பீங்க சில இடங்கள்ல நெருப்பு கிடங்குகள் பக்கத்தில் மனுஷன் வேலை செய்வான். அத மாதிரி தண்டனையோடு, கடும் தண்டனைகளோடு பேசுவார்கள். பக்கத்துல கூட பேசுவான், கதைப்பான், தண்ணீர் அண்டுவான், ஓலமிடுவான். அது ஒரு வாழ்க்கை. நீங்க நினைச்சிடக்கூடாது ஏதோ நெருப்புல போட்டு பொசுக்கி அப்படி, அப்படி இல்லை. அவர்களுக்கு அப்பையும் பசி வரும், நெருப்பு எரிகிற நேரம் பசி வரும். உடம்புல ஒரு ராகத்திருக்காது. இப்ப கடுமையான வெயில் அடிக்கிற நேரம் ஒரு ராகத்திருக்காது பாருங்க. ராகத்தில்லாத, நிம்மதி இல்லாத, கடும் அந்த சூடான தண்ணீர்களும் செயல்களும் தரப்படுற இடம். அப்படி என்றா புத்திசாலியா முடிவெடுக்கிற இடம் ஜன்னாவா ஜஹன்னமா? இதுல யாருக்காவது சந்தேகம் இருந்தா, இல்லப்பா இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சில பேருக்கு வாயால சொல்ல மாட்டாங்க, கல்புல ஒரு சில இடங்கள் அந்த சந்தேகம் வரும். அது எப்படி நம்ம புரிஞ்சு கொள்ளலாம்டா, அவன் நடத்தைய வச்சு புரிஞ்சு கொள்ளலாம். எந்த அளவுக்கு ஈமானோட நடக்கிறாங்க, தொழுகையில் எவ்வளவு பேணுதலா நடக்கிறாங்க, ஹராம் ஹலால் பார்க்கிறாங்களா, வட்டியில கைய வைக்கிறாங்களா, என்ன செய்யறாங்கன்னு பார்த்து இவங்க நம்பினாங்களா இல்லையான்னு புரிஞ்சு கொள்ளலாம். அதுக்காக யாரையும் போயிட்டு அவர் நம்பிக்கையை தோண்டி பார்க்க இயலாது. பட் நம்பிக்கை செயல்ல காட்டு. நம்ம நம்பல என்றா வாயால சொல்லுவோம் ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வாயால சொல்லுவோம். வல் யௌமில் ஆகிர் எங்கப்பா? காலையிலிருந்து போட்ட ரேடியோல உள்ள பாட்டு மாலை வரைக்கும் ஆஃப் ஆக்கல. ஒரு சகோதரர் கால் பண்ணினாரு. என்ன கேட்டாரண்டா, என் பக்கத்து வீட்டுல எப்ப பார்த்தாலும் முசீபத்து பிடிச்ச பாட்டு, நாங்க அண்டை வீட்டாரோட ஒழுங்கா நடக்கவே வேணும். எங்க வீட்டுல அந்த பாட்டு கேட்குது, இது எங்க வைஃப் காதுக்கும் கேட்குது. இந்த நேரத்துல உண்மையா எங்களுக்கு பாவமா? நாங்க கேட்கல, அண்டை வீட்டாரோட சண்டை பிடிக்கவும் கூடாது. ஆனா அவங்க முஸ்லீம், தொலை போறாங்க, எல்லாம் செய்வாங்க, பாட்டை மட்டும் ஓப் பண்ண மாட்டாங்க. என்ன பண்றது என்று கேட்கிறார் துடிச்சு போய். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஸ்லீம் ஊடுகளுக்கு போகிற நேரம் இந்த இடத்துல ஹலால் ஹராத்தை பார்த்து, இந்த சிக்கன் ஹராமா, வேணாம் 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 வேணாம், இது ஹலாலான கோழி இல்லப்பா, பிஸ்மில்லா சொல்லி அறுத்தீங்க, ரொம்ப ஜாக்கிரதையா பாக்குறாங்க. இந்த யோகட் சாப்பிடலாமா, ஹராமா ஹலாலா எல்லாம் பார்க்கிறவங்க, ஹராம் தெளிவாக தெரியுது படத்துல, கண்ணு முன்னாடி ஆபாச காட்சிகள் போகுது, அசிங்கமா பேசுறாங்க. அதுல ஜமியத்துல் உலமா ஹலால் ஹராம் சர்டிபிகேட் தேவையில்லை. அது யாரு சொன்னாலும் அதை விட இயலாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உணவுல மட்டும்தான் ஹலால் ஹராமா? கண்ணால பார்க்கிற பார்வையில் ஹலால் ஹராம் இருக்கு, காதால கேட்கிறதுல ஹலால் ஹராம் இருக்குது. நரகத்தை பயந்து கொள்றதுண்டா இந்த துனியால அணு நிமிடமும் அல்லாஹ்வே இது சுவர்க்கத்தின் செயலா நரகத்தின் செயலா? நம்ம ஒரு முட்டில சல்லி போட்டு போற மாதிரி ஒவ்வொரு நிமிடமும் சுவர்க்கத்துடைய செயல்களை அதிகப்படுத்தணும். பெண்கள்னால நான் இப்பொழுது பெண்களுக்குரிய விஷயத்தை சொல்றேன். நரகத்தில் இந்த பாதுகாத்துக் கொள்ற ஒரு செயல்
ஜென்னாவுக்கான இன்னொரு செயல். தினம் தினமா ராத்திரி தூங்க போகல சொல்ல நினைக்கணும், இன்றைக்கு சொர்க்கம் போறதுக்கு என்ன செஞ்சேன், நரகத்தில் இருந்து பாதுகாப்பு பெறறதுக்கு என்ன செஞ்சேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த பாடம் என்ன தெரியுமா? அதாவது நரகத்தில் இருந்து பயந்து கொள்ளுங்கள் என்றாங்க. அன்னார் பயந்து கொள்ளுங்கள், பிஷிக்கி தம்ரா, ஈச்சமரம் ஈக்குது, ஈச்சப்பழம், அதுல ஒரு துண்டாவது யாருக்காவது கொடுத்து நீங்க நரக நெருப்பை அஞ்சு கொள்ளுங்கன்னாங்க ரசூலுல்லாஹ். நரகத்தில் இருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு தர்மம் மிக முக்கியமானது தாய்மார்களே. அப்படி என்றா தர்மம் என்றா என்ன? பெருமானார் பெரிய கோடீஸ்வரர், வர்றவங்களுக்கு எல்லாம் திரும்ப அள்ளி கொடுத்தாருண்டா ஒண்ணுமே இல்லாத ரசூலுல்லாஹ் பள்ளியில ரசூலுல்லாஹ்வை சந்திக்க வருவாங்க விருந்தாளிகள். ரசூலுல்லாஹ் இந்த பள்ளியில தலைவர் இருக்கிறார், ஒரு ஆள் வந்துட்டாருன்னு வைங்க விருந்துக்கு, என்ன சொல்லலாம் இல்லையா? தலைவர் எழும்பி சொல்லுவார், என் வீட்டில் எதுவும் இல்லை, வெக்க கேடா போயிடும், தலைவர் வீட்டில் ஏதாவது இருக்கணும். பெருமானார் எழும்புவாங்க, என்னுடைய விருந்தாளிகளை சங்கைப்படுத்துறது யாருன்னு கேட்பாங்க. இப்போ நான் உங்களுக்கு இதை சொல்றதுக்கு புரிஞ்சாதான் நீங்க என்னன்னு விளங்குவீங்க. அதாவது ரசூலுல்லாஹ் காலத்தில் ஏன் விருந்து கொடுத்தே ஆகணும்டா, ஒரு ஊர்ல இருந்து அந்த காலத்தில் மக்கால இருந்து மதீனாவுக்கு மக்கள் போவாங்க, மதீனால இருந்து மக்காவுக்கு வருவாங்க. அந்த டைம்ல வர்ற வழியில ஹோட்டல்ஸ் ஒன்றும் இல்லை, சாப்பிட்றதுக்கு கடைகள் எதுவுமே இல்லை. அப்ப எப்படி வாழுவாங்கண்டா, இவங்க அப்பம் பாட்டன்ல இருந்து ஒரு உறவு வச்சிருப்பாங்க மக்கால ஒரு வீட்டுல, இவங்க போனா அந்த வீட்டுக்கு போவாங்க, அவங்க வந்தா இந்த வீட்டுக்கு வருவாங்க. வர்ற வழியில சில வீடுகள் இருக்கு, அங்க போய்தான் வருவாங்க. அங்க போனா இருந்த பால் கிடைக்கும், ஏதாவது கறந்து கொடுப்பாங்க. இல்லைன்னா இவ்வளவு தூர பிரயாணம் 10 நாள் 20 நாள் பிரயாணம் செய்யற நேரத்தில் எப்படி சில நேரம் கொண்டு வந்து ஒட்டகத்தை அறுத்து பாபிக்யூ பண்ணி சுட்டி சாப்பிடுவாங்க. இப்ப ரசூல் அந்த காலத்துல உறவுகளை தேடித்தான் அப்படி போவாங்க, அல்லது பிசினஸுக்கு. இஸ்லாத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வை பார்க்க வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் முகத்தை பார்த்து ஷஹாதத்து சொல்லணும், பையத்து பண்ணணும் வந்தாங்க. வந்தா மஸ்ஜித் நபவியில எல்லா இடத்துலையும் சகான் தம்புரியாணி ஆக்கி வச்சு கொடுங்கப்பா, வந்தவங்களுக்கு எல்லாம் சொல்றதுக்கு வசதி இல்லை. வயிற்றுல கல்லை கட்டிட்டு ஒரு ஏழ்மையான ஒரு கூட்டம், தன் பக்கத்தில் உள்ள தோழர்கள் எல்லாம் பெரிய பணக்காரர் இல்லை. பெருமானார் கேட்பாங்க, என் விருந்தாளிகளை சங்கப்படுத்துறது யாருன்னு கேட்பாங்க. ஒரு தோழருடைய வரலாறு உங்களுக்கு சொல்றேன். கையை தூக்குறார், யார சொல்லலாம், நான் கொடுக்கிறேன் யார சொல்லலாம், விருந்தாளி அவங்களோட சேர்த்து அனுப்பிடுவாங்க, சொல்லலாம் கூட்டிட்டு போங்கன்னுவாங்க. வீட்டில் என்ன வச்சுட்டு கூப்பிடுறாரு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது, ஞாபகப்படுத்தணும். ஒண்ணுமே இல்லை. அவங்க மனைவியோட போய் கேட்கிறாரு, என்னம்மா விருந்தாளியை கூட்டிட்டு வந்த, ரசூலுல்லாஹ்வோட விருந்தாளி, பெரிய பாக்கியம், என்ன செய்வோம்? அவ சொல்றா, வல்லாஹி எங்க 2 பேருக்கும் ஒண்ணுமே இல்லை, இன்றைக்கு பிள்ளைகளுக்கு வச்ச உணவு இருக்குது 2 பேருக்கு, அந்த பிள்ளைகளுக்கு வச்ச சாப்பாடு தான் கொடுக்கணும், எங்க பிள்ளைகளை தூங்க வச்சிருவோம், வர்ற விருந்தாளியை சங்கப்படுத்துறோம். ஒரு பெண்ணை கொஞ்சம் பாருங்க, அந்த அம்மா தன் கணவன் வந்து சொல்ற நேரம், பெருசா போட்டுட்டீங்க அள்ளி, எங்களுக்கே சாப்பிட வழி இல்லை, அதுல வேற விருந்தாளிக்கு வேற. எத்தனை நாள் நான் பசியில தெரியுமா? நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட, இன்னைக்கு காதலிக்கிறாங்க பாருங்க, காதலன் காதலி, இந்த காதலிக்கிறதெல்லாம் பொய் என்று இப்படி தெரியுதுண்டா சொல்லுவான். நாங்க எங்கேயாவது ஒரு மலை அடிவாரத்தில் போய் நிற்போம், ஒண்ணுமே வேணாமா, ஏதாவது தண்ணியை குடிப்போம், மரமட்டை இருக்கிறத பச்சையை சாப்பிடுவோம், எங்க 2 பேருக்கு அப்படி கிடைச்சா எப்படி இருக்கும்டா காதலி சொல்லுவா. அப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சா நானும் நீங்களும் அப்படியே இருந்து செத்து போயிருவோமே. வேணுமெண்டே 2 பேரும் கூட்டி உட்கார வைக்கணும், வாங்கம்மா நீங்க, உங்களுக்கு நான் மலை அடிவாரத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன் வா அப்படின்ட்டு போய் நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்திலே 2 பேர் இருங்க. இப்ப சாப்பாடுலாம் இல்லை, புழுக்க போடுற மாதிரி அந்த மரத்தில் உள்ளதை பிச்சு சாப்பிட்டு நல்ல தண்ணி, ஸ்ரீலங்காவில் நம்பர் 1 தண்ணி கிடைக்குங்க, குடிங்கண்டா. 3 வாரத்தில் 10 வருஷம் காதலிச்சவன் 4 வாரத்தில் இவ ஓடி வந்துடும் உம்மாட்டு. பசி கொடுமையை தாங்கவே இயலாது. பசியின் அகோரம் தலையில வர்ற நேரம் எத்தனை நாளைக்கு இப்படி இருக்கிறது நான் கேட்கிறேன். அதான் சாதாரணம். ஆனா ரசூலுல்லாஹ்வோட மனைவிமார்கள் ஆயிஷா அம்மா எல்லாம் வீட்டுக்கு வந்து ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, ஏதாவது இருக்கிற இன்னி சாயம் பண்ணுவாங்க. நான் நோம்பாளிம்மா ஒன்றும் இல்லையா, ரசூலுல்லாஹ் பொறுக்கிறது ஓகே, ரசூலுல்லாஹ்வோட உள்ள மனைவிமார்களும் பசியில, அப்பையும் அவங்க ரசூலுல்லாஹ் மேல பாசம் போகல. வேணாம் ரசூலுல்லாஹ் உங்களோட வாழ்ற வாழ்க்கை வேணாம், வேற யார்ட்டையாவது வாழ போறோம், எந்த நாளும் பட்டினி இல்லை. அந்த அன்பு பசியை மறைத்தது, அதான் உண்மையான வாழ்க்கை. சரி, நான் அதை பேசல. அவங்க பட்டினில நின்றாங்க, பசியில இருந்தாங்க. இப்ப இவர் கொண்டு வீட்டுக்கு போயிட்டாரு. போனா அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, இருக்கிறத வச்சு செய்வோன்ட்டாங்க. சரின்னு பிள்ளைகளை தூங்க வச்சாச்சு. இவங்க 2 பேரும் வயிறை காய வைக்கணும், சாப்பாடு கொண்டாந்து வச்சாச்சு. வச்சா பிளானிங்க பாருங்க, சுபஹானல்லாஹ்.
சாப்பாடை வச்சுட்டு சாப்பிட இவங்களும் உட்கார்றாங்க. என்ன விருந்தாளிகள், விருந்துக்கு வந்தவங்க இவங்க சாப்பிட மாட்டாங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, நீங்களும் சாப்பிடுங்களேன்னு வாங்க. இவங்களும் உட்கார்ந்தா கையை வச்சா பத்தாம போயிரும். சாப்பாடு எடுக்கிற மாதிரி போய் விளக்க அணைக்கிறாங்க. முழுவூடு இருட்டா போச்சு. அவங்க விருந்தாளிகள் சாப்பிட்றாங்க, இவங்க பக்கத்துல இருந்து சாப்பிட்ற மாதிரி பாவனை பண்றாங்க, சாப்பிட்ற மாதிரி காட்டுறாங்க. அந்த நேரத்தில் அந்த விருந்தாளிகள் சாப்பிட்றாங்க, வயிறு காய இவங்க 2 பேரும் தூங்குறாங்க. காலையில ஃபஜ்ர் தொழுகைக்காக வேண்டி அபூ தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு போற நேரம் ரசூலுல்லாஹ் சிரிக்கிறாங்க. அபூ தல்ஹா, நேற்று இரவு நடந்ததை பார்த்து அல்லாஹ் சிரித்தான்ண்டாங்க. சிசிடிவி கேமரா இல்ல, இருட்டுல கேமரா அடிச்சாலும் விளங்காது. அல்லாஹ் சிரித்தான். ரப்புல் இஸ்ஸத் சிரிக்கிறான் என்றா, ஒரு அடியான பார்த்து சிரிக்கிறான்டா, அது எவ்வளவு பெரிய செயலா இருக்கும் அல்லாஹ்வுடைய இல்லையார்களே. அன்றைக்கு இரவு அந்த அம்மா ஜன்னாவுக்கு தன்னுடைய பேரை கொடுத்தாங்க. யா ரப் மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் லைஃபஹு, யார் அல்லாஹ்வை மறுமையை நம்புகிறார்களோ விருந்தாளியை சங்கைப்படுத்தட்டும் என்ற அந்த சொல். இன்னமா நுதிமுக்கும் லிவஜில்லாஹ் லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா, அவர்கள் அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக வேண்டி உணவு கொடுப்பார்கள். யாரிடமும் எங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல மாட்டீங்களா, எங்களுக்கு கூலி தாங்களே என்று கேட்க மாட்டாங்களா. சாப்பிட்டுட்டு போறவர்கிட்ட தேங்க்யூன்னு ஒரு வார்த்தை, ஜஸாக்கல்லாஹ்னு ஒரு வார்த்தை, அந்த நல்ல சொல்லணும். ஆனா அந்த வார்த்தைகளை எதிர்பார்த்து கொடுக்க மாட்டாங்களாம். இன்னமா நுதிமுக்கும் லிவஜில்லாஹ், நாங்க உணவு தந்ததெல்லாம் அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்கு, ரப்பு எங்களை பார்க்கணும் என்பதற்கு, எங்க குடும்பத்தின் மீது அன்பு செலுத்தணும் என்பதற்கு, ரப்போடு எங்களுடைய உறவு கூடணும் என்பதற்கு, ரப்பு எங்களுக்கு ஜன்னாவை தர வேண்டும் என்பதற்கு, ஜஹன்னத்தை தடுக்க வேண்டும் என்பதற்கு, இதற்காக வேண்டி கொடுத்தோம். இன்னமா நுதிமுக்கும் லிவஜில்லாஹ் லா நுரீது மின்கும் ஜஸான் வலா ஷுக்கூரா, ஷுக்குர் உங்கள்கிட்ட வேணாம், ஜஸா கூலி உங்கள்கிட்ட வேணாம், தேங்க்ஸும் வேணாம், சல்லியும் வேணாம். இது எல்லாம் ரப்புக்கு ஒரு கூட்டம் இருப்பாங்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அவங்க ஜன்னாவுக்கு வாழக்கூடியவர்கள், ஜஹன்னத்தை அவர்களுக்கு தடுக்கிறோம் என்றான். அன்பான தாய்மார்களே, ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, நரக நெருப்பிலிருந்து நீங்கள் ஒரு ஈச்ச பழத்தில் ஒரு துண்டையாவது கொடுத்து நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்களா. உங்க வீடை தட்டி ஏழைகள் வந்தால், யாராவது உங்க உறவு கஷ்டப்படுறாங்கன்னு கேள்விப்பட்டா, உங்கள்கிட்ட பெரிய சல்லி தேவையில்லை, இருப்பதில் அவங்கள பார்த்தா ரப்பு எங்களை பார்த்து சிரிக்கிறான், ரப்பு எங்களுக்கு அரவணைக்கிறான், ரப்பு எங்களுக்கு அருள் புரிகிறான். அன்பான தாய்மார்களே, இதுதான் தர்மத்துக்குரிய விஷயம். நரக நெருப்புல இருந்து பாதுகாப்பு பெறண்டா அதுக்காக ஏதாவது கவச ஆடைகளை ரெடி பண்ணிட்டு மௌத்தாகிறது இல்ல. நரக நெருப்பு தீண்டாம இருக்கணும்டா, நரக நெருப்புக்கு மிக முக்கியமானது தர்மம். தெரியாம கொடுங்க, தெரியாம அள்ளி கொடுங்க. உங்களுக்கு உங்க கணவன் தர்றதுல ஒரு பகுதி ஒதுக்குங்க. ரப்பே, யாருக்கும் தெரியக்கூடாது, இது உனக்கும் எனக்கும் உள்ளது யா அல்லாஹ்னு சொல்லுங்க. அல்லாஹ் கேட்பான் மறுமையில, உங்க வீட்டுக்கு நான் வந்தனே, அடியான் கேட்பான், யா ரப் யா ரப் ஜுல் அர்ஷில் மஜீத் ஃபஆலுல் லிமா யுரீத், யா ரப் என் வீட்டுக்கு நீ வந்தியா அல்லாஹ்? வந்தன் என்பான். யா ரப் இல்லை, என் வீட்டுக்கு நான் வந்தேன். எப்ப யா அல்லாஹ்? நடுங்கி நடுங்கி ஒரு மனிதன் வந்தானே, நடுங்கி நடுங்கி வந்து உன்னிடம் கேட்டானே, நீ கொடுத்திருந்தால் என்னை பார்த்திருப்பாய் என்கிறான் ரப், நீ கொடுத்திருந்தால் என்னை கண்டு கொள்வாய் என்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றால் நரக நெருப்பில் நமக்கு பாதுகாப்பு பெறலாம் என்றா. அல்லாஹ்வுடைய அன்பை பெறுறது எப்படி? அல்லாஹ்வுக்கு போய் ஏதாவது கொடுக்கலாமா, சொல்லி கொடுக்கலாமா? அதாவது அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவது என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னதை செய்யணும். என்ன சொல்லியிருக்கிறான்? ஏழைகளை போய் பாருங்க, அனாதைகளை போய் பாருங்க, ஏழை எளியவர்களை பாருங்க. ஸ்பெஷலி பெண்களே, உங்களுக்கு ஜன்னா என்பது உங்க கணவரோட இருக்குது, கவனமா புரியுங்க. ஆண்களுக்கு வேற விதமான சோதனை, பெண்களுக்கு வேற விதமான சோதனை. நீங்க நினைச்சிடக்கூடாது எல்லாருக்கும் ஒரே மாதிரி கேள்வி உண்டு. ஆம்பளையோட கேள்வி வேற, பொம்பளையோட கேள்வி வேற. ஆண்களுக்கு ஜன்னா வேணும்டா எக்கச்சக்கமான அறிவிப்பு இருக்குது. இது பண்ணணும், இப்படி செய்யணும், உயிரை கொடுக்கணும், தியாகம் பண்ணணும், அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமா இருக்கு. டைமுக்கு அசானுக்கு பள்ளிக்கு போகணும், பாங்கு சொன்னா வீட்டுல இருக்கேறாது, பள்ளிக்கு போய் ஆகணும். பெண்களுக்கு அப்படி எல்லாம் வரல, பெண்களுக்கு அப்படி எல்லாம் வரல. உங்களுக்கு ஜன்னா ஏன் உங்க கணவரோட இருக்கேன்னு சொன்னா, அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவங்க நரகத்தை அல்லாஹ் அவங்களுக்கு காட்டுறான். நரகத்தை ரசூலுல்லாஹ் பார்க்கிறாங்க.
எந்த பொய்யும் சொல்லாத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் எனக்கு நரகத்தை காட்டினான், அதிகமா பெண்களை பார்த்தேன் என்றாங்க. சாதாரண எங்க நினைப்புல அதிகமா ஆண்கள் தான் இருக்கணும். சண்டை பிடிக்கிறது, அடாவடித்தனம் பண்றது ஆண்கள் தானே. பெண்கள் பிள்ளைகளோடயே வாழ்க்கையை கஷ்டப்படுறாங்களே, ஏன் பெண்கள் அதிகமா நரகத்தில்ண்டா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்க கணவர்மார்களுக்கு நீங்க நன்றி கெட்டு நடந்துருவீங்க. எல்லாத்தையும் உழைச்சி காலையில போனவர் மாலை வரைக்கும் வந்து போச உங்க முன்னாடி வச்சு எடுத்துக்கோங்கன்பார், எடுத்துக்கோங்கன்பார். அது எல்லாத்தையும் நீங்க செலவழித்து 10 வருஷத்துக்கு பிறகு ஒரு நாள் ஏதாவது ஒரு பிரச்சனை வர போக்கல என்ன தந்தீங்க என்று கேட்டா, சகோதரர்களே, போன வாரம் ஒரு சகோதரர் சவுதியில இருந்து கால் பண்ணினார். அவர் பேசுகிற நேரம் ஒரு மணி தியாலம் என்னோட பேசினார். நான் நினைக்கிறேன் அதுல ஒரு பாதி நேரம் அழுதார், பாதி நேரம் அழுதார். அவர் ஸ்ட்ராங்கான ஒரு ஆண். அவர் சொல்லுவார், நான் தப்பில் இருந்தவர், எனக்கு 10 பேர் அடிச்சாலும் நான் அடிச்சிருக்கிறேன், நான் அந்த அளவுக்கு பவரான ஒரு ஆள். இன்றைக்கு அவர் வல்லாஹி பண்ணி சொல்ற, என் கை நடுங்குது, என் கை நடுங்குது, என் ஸ்ட்ராங் எங்க போச்சுன்னு தெரியாது. உண்மையா அவரை எனக்கு தெரியும், அவ்வளவு பலமான ஒரு ஆண். அப்படிப்பட்ட ஒரு ஆண் அவர் சொல்லுகிறார், 5 பிள்ளைகள், குடும்பத்துக்கு எனக்கு எதுவுமே செய்ய முடியாது, இதுக்கு மேல் என்ன செய்யறதுன்னு தெரியாம நம்ம வெளிநாடுகளுக்கு வந்தா இன்றைக்கு எங்க வைஃபுக்கு அனுப்பின அவ சொல்றா, நீங்க அனுப்பின பிச்சை சல்லி, நீங்க அனுப்புற பிச்சை சல்லியால் இங்க குடும்பம் ரன் பண்ணலாது. அவர் அழுது சொல்றார், நான் அனுப்புறது பிச்சை சல்லியாமே, பிச்சை சல்லி என்றுட்டா இந்த மாதிரி பேசுறா வேண்டி இந்த பக்கத்துல எங்களுக்கு இங்க கதைக்கிறதுக்கு யாரும் இல்லை. சில நேரத்துல கூதல்ல போவேன், ஏண்டா எங்களுக்கு கிடைக்கிற சல்லியில அவ்வளவு இலங்கைக்கு அனுப்பணும், நாங்க சாப்பிட மாட்டோம், எனக்கு பக்கத்துல உம்மா இல்ல, ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை, ஏதோ ஒரு இடத்துல மெஷின் மாதிரி வேலை செய்வோம். அப்படியே வீதியில நடந்து போனா தூரத்துல ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சிருப்பாங்க, அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள ஏழைகளுக்குரிய உணவு வச்சிருப்பாங்க. சில வேளை மிஞ்சி முடிஞ்சதுகளை அதுல போட்டு வச்சிருப்பாங்க, அதை எடுத்து ரூமுக்கு வந்து சூடு காட்டி சாப்பிட்டு எங்க பிள்ளைகள் சாப்பிடணும் என்பதுக்கு அனுப்புறேன். இதுதான் உண்மையாகவே நடக்குது. சூடு காட்டி அதையே பண்ணிக்கொள்வோம். எவ்வளவெல்லாம் என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு அனுப்பினா என் வைஃப் எடுப்பல, நீங்க அனுப்புற பிச்சை சல்லி என்றாவே என் கல்வி தாங்குது இல்ல, நான் இங்க இருந்து எனக்கு வாழ முடியல, இந்த வார்த்தை என் காதுல கேட்டுட்டே இருக்கு, தூக்கம் போவதில்லை, நாங்க சாகாம சாகுறோம் என்று துடிச்சு பேசுற உறவுகள் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ஒரே ஒரு வார்த்தை போதும். குடும்பத்துக்காக வேண்டி வெளியே போனவர், நான் அது ஷரீஃபில பேசல, வெளிநாடு போறதை பத்தி நான் இப்பொழுது பேசல, அது தனியா பேசணும். நான் சரிப்பட ஏதோ நடந்துட்டு அவர் போயிட்டாருண்டா இந்த இடத்துல பெண்களே நீங்க எப்படி நடக்கணும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு தோழர் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஷாமுக்கு போறேன், அங்க உள்ள மன்னர்களுக்கு கால்ல உழுவுறாங்க, நீங்க எங்க நபி, எனக்கு ஒரு வாட்டி ஒரே ஒரு சான்ஸ் தாங்க, உங்க கால்ல உழணும் யா ரசூலல்லாஹ், உங்க காலை தொடணும் யா ரசூலல்லாஹ், நீங்களோ மறுக்கிறீங்க, வேணான்றீங்க, சாதாரண வாழ்றீங்க, எங்க மனசு கவர்ந்த தலைவர் உங்க கால்ல ஒரு வாட்டி உழணும்னு கெஞ்சுறா. பெருமாள் சொல்றாங்க, இல்ல அல்லாஹ்க்கு மட்டும்தான் சஜதான்ட்டாங்க, நான் ஒரு மனிதர் இல்லன்ட்டாங்க. சொல்லி போட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க, அப்படி சஜதா செய்வதற்கு அனுமதி இருந்தால் கணவர்மார்களுக்கு மனைவிமார்களுக்கு சஜதா செய்யுமா, அதாவது மனைவிமார்களுக்கு சொல்லியிருப்பேன், உங்க கணவர்களுக்கு சஜதா செய்யுங்கன்னு சொல்லியிருப்பேன். அல்லாஹ் அதை அனுமதிக்கல. அதுல இருந்து என்ன வருவதுண்டா, ஒரு மனைவி கணவனுக்கு சஜதா செய்யணும் என்று சொல்லல, அந்த அளவுக்கு நெருங்கினால் ரப்பு சந்தோஷப்படுறான். அல்லாஹ்வுடைய ஏன் இதுல என்ன இருக்கு? கணவன் மனைவிக்குள்ள இதுல ஏன் ஜன்னாவ, ஆணுக்கு ஜன்னா திறப்பறதுக்கு பள்ளிக்கு கம்பல்சரி வந்தாகணும். ஒரு ஆண் அவர் பள்ளிக்கு வராட்டி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வீட்டில் உள்ள ஆண்கள் இருக்கிற வீடுகளை கொளுத்தணும் என்று எனக்கு தோணுதுன்றாங்க. ரசூலுல்லாஹ் இவ்வளவு ஹார்டா பேசவே மாட்டாங்க, ரொம்ப மென்மையா பேசுவாங்க, சிரிச்சு பேசுற ரசூலுல்லாஹ் ஒரு நாள் இக்காமத் சொல்ல போறேன்னு சொல்றாங்க, வீடுகளில் இருந்து வராத ஆண்களை நான் ஒருவரை தொழுகைக்கு நியமித்து விட்டு அந்த வீடுகளை எரிக்கணும் என்று எனக்கு தோணுதுன்றாங்க ரசூலுல்லாஹ். பயங்கரமான ஒரு பாவம். பெண்கள்
அப்படி வராட்டி நோ ப்ராப்ளம், உங்களுக்கு அது கடமை இல்லை. நீங்க பள்ளிக்கு வந்தா லா தம்னா இமானல்லாஹி அலல் மசாஜித், அல்லாஹ்வுடைய பெண் அடிமைகளை மஸ்ஜிதுக்கு தடுக்காதீங்க, விரும்பினா வந்து தொழுந்துட்டு போட்டும். கம்பல்சரி இல்லை, கம்பல்சரி இல்லை. ஜிஹாது கலைக்கப்படுகிறது, சஹாபாக்கள் போறார்கள். இப்பதான் திருமணம் முடிச்சிருக்கிறாங்க ஜுலைபி ரலியல்லாஹு அவர்கள். கூப்பிடப்பட்டா வருகிறேன் யா அல்லாஹ். இப்பதானே யாரும் கல்யாணம் முடிச்சு 2 நாள் வரணுமாண்டெல்லாம் கேட்கல, வந்தே ஆகணும். இல்லண்டா ரசூலுல்லாஹ் சொல்லி வராட்டி அது பயங்கரமான குற்றமா போயிரும். பெண்களுக்கு அப்படியா? அதெல்லாம் இல்ல. பெண்களுக்கு ஜன்னா எப்படி தெரியுமா? பெண்கள்ல சிறந்தவங்க யாரு தெரியுமா? நரக வேதனையில இருந்து பெண்கள் பாதுகாப்பு பெறணுமா? நீங்க கணவனோட என்ன பேசுறீங்க? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வேகமா நன்றி கெட்ட வார்த்தைகளை அள்ளி வீசிடுவாங்க. கணவன் சரிப்பில நான் பேசல, ஆனா நீங்க அவர் பிழைய வச்சு பேசல. சரியான முறையில் நீங்க பேசணும்டா கணவனோடு நல்ல முறையில் என்றைக்காவது ஒரு குறைச்சி தந்தா கூட அப்படி பேசக்கூடாது. அந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு பொறுக்காது, கடும் பயங்கரமான ஒரு குற்றமாம். அல்லாஹ் நரகத்துல பார்க்கிற என்ன பாவம் செஞ்சாங்க. கணவனுக்கு நன்றி கெட்டு நடந்தாங்க. இப்ப சிறந்த ஆண் யாரு அப்படின்னு கேட்டா யாரா இருக்கும்? தஹஜ்ஜுத் தொழுதவர், நோம்பு பிடிச்சவர், அதிகம் தர்மம் பண்ணினவர், நல்லா நடக்கிறவர், இப்படித்தானே. சிறந்த பெண்ணு யாரா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஹைருன் நிசா. சிறந்த பெண்ணு ஹைருன் நிசாண்டா அப்படி பேர் வச்சிருப்பாங்க, ஹைருன் நிசாண்டு. அந்த பொம்பளைய சொல்லல, ஹைருன் நிசாண்டா பெண்களில் சிறந்தவர்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஹைருன் நிசா ஏறாவூர்ல ஹைருன் நிசாவை தேடணும்னா எப்படி தேடுறது? பெண்களில் சிறந்த பெண் யார்? உலகத்தில் அழகுராணி போட்டியை வச்சுட்டு இவங்க தான் உலகத்திலே பசுந்தான பெண் என்று பெண்ணின் அழகை தேர்ந்தெடுக்கிறாங்க. உண்மையா அழகான பெண்கள் வீடுகளில் இருக்கிறாங்க. அது ஏதோ அசிங்கமான பெண்கள் ரோட்ல போய் நின்று அதுல உள்ள அழகுன்னு அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனா அது ஒரு தெரிவு. அல்லாஹ் என்ன எல்லாரையும் உட்கார வச்சு மூஞ்சையும் கண்ணையும் பார்த்துட்டா தெரிவு செய்வான்? நல்ல பெண் யாருன்றாங்க ரசூலுல்லாஹ். நீங்க என்ன நினைப்பீங்க? நைட்ல எழும்பி தஹஜ்ஜுத் தொழுது நல்ல பெண், உண்மையாவே நோம்பு பிடிக்கிற நல்ல பெண், சரியா? அதெல்லாம் நல்ல பெண் இல்லைன்னு வரல. உங்கள எது நல்லது தெரியுமா? நீங்க ஜன்னாக்கு போறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு தெரியுமா? ஹைருன் நிசா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நல்ல பெண் யாரு தெரியுமா? நாங்க என்ன நினைப்போம்? நல்ல பெண் யாரா இருக்கும்? யார சொல்லலாம்? ஃபஜ்ருக்கு முன்னாடி தஹஜ்ஜுத்ல எழும்பி அஸானோட தொழுவா பாருங்க, சூப்பர் பெண். அப்படியா? இல்லையா? ரசூலுல்லாஹ் அதுவும் நல்ல பெண் தான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹைருன் நிசா பெண்களில் சேர்ந்து அவங்க தானே ஜன்னாக்கு போவாங்க. யாரு தெரியுமா? இஸா நவர்த்த இலைஹா ஷர்ரத்துக்கு. மாப்பிள்ளைய பார்த்து சொல்றாங்க, நீங்க அவ பார்த்தா அவ உங்களை சந்தோஷப்படுத்தினா அவதான் நல்ல பெண். யா ரசூலல்லாஹ், யா நபி அல்லாஹ், நாங்க நினைச்சோம் நோம்பு பிடிக்கிற பெண்ணு. இஸா நவர்த்த இலைஹா ஷர்ரத்துக்கு. மாப்பிள்ளை வீட்டுல போய் பார்த்த உடனே மாப்பிள்ளைய மகிழ்விக்கிற மாதிரி ஒரு பெண் இருந்தா ஹைருன் நிசா. மார்க்கத்தில் அவதான் சிறந்த பெண்ணாம். அப்ப என்னது? மாப்பிள்ளை வீட்டுக்கு வர போக்கல நல்ல ஒரு ஜோக் கொண்டு பார்த்து வச்சு நல்ல ஒரு ஜோக்க சொல்லி சிரிப்பு காட்டுற பெண்ண ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா? இல்ல வந்த உடனே குச்சி காட்டி மாப்பிள்ளை எடுக்கிற பெண்ணா? அது இல்ல. ஆனா உங்க ஃப்ரெண்டு செஞ்சிருவாரு, ஏதாவது ஜோக்க வச்சுட்டு உள்ள வர நல்ல இது பண்ணலாம். இஸா நலர்த்த இலைஹா சர்ரத்து கண்டா மாப்பிள்ளை வீட்டுக்கு வரப்போக்கல மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் பண்ணி இருக்கிற பெண்ணை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எல்லா பிரச்சனையும் மயங்கிரும், மறந்துடும். மாப்பிள்ளை தன் மனைவியை பார்க்கிற நேரம் அவ அழகாக இருப்பா. பெண்கள் உள்ள ஒரு பெரிய பிரச்சனை, எங்களுக்கு அழகா இருக்க அனுமதி இல்லையா? ஏண்டா நான் ஹியூமன் சைக்காலஜி, பெண்களுடைய சைக்காலஜி என்னண்டா, ஆண்களோட சைக்காலஜி நல்லா சாப்பிடணும், பெண்களோட சைக்காலஜி நல்லா உடுக்கணும். அதான் சாதாரணம், விளங்குதா? இதுக்கு இஸ்லாம் எதிரானதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. பெண்கள் அடக்குமுறை பண்ணிருக்கிறாங்க, பெண்கள் மறைச்சு மறைச்சு இருக்கிறேன்றாங்க. ஆமா. பெண்கள் இப்படிதான் இருக்கணும் பண்றாங்க. ஆமா. இஸ்லாம் அப்படின்னா பெண்கள்ட்ட ஆசை என்ன? பெண்ணுக்கு ஒரு டைம் கிடைச்சா அவக்கு ஷாப்பிங் பண்ணணும், இது எனக்கு அழகா இருக்குதான்னு பார்க்கணும், அவ ட்ரெஸ் பண்ணணும், அவ பிள்ளைய அழகா உடுப்பாட்டி அதை ரசிக்கணும். பொம்பளை பிள்ளைன்னா ஸ்பெஷலி பெண்கள் நல்ல அழகாக உடுப்பாட்ட பார்ப்பாங்க, அதுக்கு நிறைய டைம் கொடுப்பாங்க, அதை தேடுவாங்க. ஏண்டா அந்த அழகா அதுல ஒரு ரசனை.
ஆம்பளைய பொறுத்தளவில் எங்க நல்ல நெய் பிரியாணி கிடைக்கும்னு கேட்டு அங்க போய் சாப்பிட்டு வர்றது அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கு. பெண்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லாம இல்ல, அவங்களுக்கு ஷாப்பிங்கா சாப்பாடுன்னு கேட்டா ஷாப்பிங் என்பாங்க. ஆம்பளைக்கு ஷாப்பிங்கா சாப்பாடுன்னு கேட்டா ஷாப்பிங்கே மண்டை குத்துவாப்பா, அது இல்லாம பசியில இருந்தாலும் பரவாயில்ல, சாப்பாடு என்பது எங்களுக்கு ரொம்ப விருப்பம் என்பாங்க. அந்த சபைகளுக்கு போவாங்க. ஏன்னா ஆணும் பெண்ணும் அப்படி இருக்கிற நேரத்தில் பெண்களாகிய உங்களுக்கு எப்ப அழகா இருக்கணும்னு சந்தோஷம். சாப்பாடு போனா ஒரு மாப்பிளைக்கு சாப்பாடு, உங்க ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு கிடைச்சா அவருக்கு திருப்தி. சாப்பாடு வீட்டுக்கு நீங்க போற நேரம், ஒரு கல்யாண வீட்டுக்கு வலிமாக்கு போற நேரம் யாராவது உங்களை நல்ல அழகா இருக்கிறீங்கடா உங்களுக்கு அப்பதான் திருப்தி. அன்னைக்கு சாப்பிடாட்டியும் பரவாயில்ல, வயிறு நிறைஞ்சிரும். ஏன்டா அவ்வளவு திருப்தி, நீங்க தான் ஏறாவூர்ல பசுந்தா இருக்கிறீங்கடா, அது ஒரு கிழமைக்கு போதும், இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிழமைக்கு மத்தது. சோ சாதாரணமா பெண்களுடைய இயல்பு குணம் இது. அப்படி என்றா பெண்களுடைய இந்த இயல்பு குணத்துக்கு இஸ்லாம் எதிரானதுண்டா? இஸ்லாம் சொல்லுது, உங்களுக்கு சொந்தம் உங்க கணவர், உங்க கணவனுக்கு சொந்தம் நீங்க. நீங்க ரெண்டு பேரும் அழகா வாழணும். அதனால வீட்டுக்குள்ள என்னெல்லாம் ஃபேஷன் இருக்குதோ அது அத்தனையும் இஸ்லாம் ஹலால் ஆக்குது. உங்களுக்குள்ள மேக்சிமம் அழகா உடுக்கலாம். எந்த ஃபேஷனையும் நீங்க வீட்டுக்குள்ள செலவுனே வச்சுக்கோங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா வெளியில போற நேரம் அவங்க உங்களுக்கு, அதாவது உங்களுடைய உரிமையாளர்கள் இல்லை. டாக்டர்கிட்ட போறீங்க, ஸ்கூலுக்கு போறீங்க, வெளியில போறீங்க, பஸ்ல போறீங்க, உங்களை முழுக்க மறைச்சுக்கோங்க. உங்களுக்கு பாடி கார்டு எடுத்துக்கோங்க. என்ன, நாங்க பிரசிடென்ட்டுக்கு பாடி கார்டு கேள்விப்பட்டிருக்கிறோம், மினிஸ்டர்ஸுக்கு பாடி கார்டு, லேடிஸுக்கு பாடி கார்டு கொடுத்த ஒரே மார்க்கம் இஸ்லாம். மஹரம் அஜ்னபி சட்டத்தோட ஒரு பெண் பிள்ளை வெளியே போல தனியா அனுப்பாதீங்க. ஏன் தெரியுமா? சாதாரண ஏறாவூர்ல ராத்திரிக்கு நான் நடக்கிறேன், பகலுக்கு வைங்களேன், இதுல ஒரு கோடி இதுல ஒரு கோடி, 2 கோடி சாக்கில் இருக்குது. பகல் 2 மணிக்கு நடக்கிறேன், யாராவது தட்டி சொல்லுங்க, தம்பி இதை கொண்டு போய் பேங்க்ல போட்டு வந்துருங்க. இப்படியே போனீங்கன்னா உங்களை குறி வச்சு எடுத்துருவாங்க. 2 கோடி சாக்கில் இருந்தா அவசரமா அது யாருக்காவது தெரிஞ்சா உங்க உயிருக்கே ஆபத்து. ஏண்டா அது பெருமதி, அதை கொண்டு போய் பேங்க்ல போடணும். கருவறை, அதுல பெருமதி என்ன தாய்மார்களே? 2 கோடியா? நீங்க பெத்த பிள்ளைக்கு என்ன பெருமதி என்று உங்களுக்கு தான் தெரியும். நியூசிலாந்து பிரைம் மினிஸ்டர் ஒரு பொம்பளை, அண்ணன் 37 வயசு. அப்ப அவ நியூசிலாந்துல வந்து நியூசிலாந்துல ஒரு வகையான புரட்சி பண்றா. எல்லா மக்களுக்கும் அவருக்கு இறக்கும். ஆனா நியூசிலாந்து பிரைம் மினிஸ்டர் அதாவது லெட்டர் எழுதுறா, ரெசிக்னேஷன் லெட்டர், நான் ரிசைன் பண்ண போறேன். முழு நியூசிலாண்டும் ஆச்சரியம். அவருக்கு எதிராக எந்த குற்றச்சாட்டும் இல்லை. ஏன்? என் பிள்ளைக்கு உம்மாவாக எனக்கு இருக்க முடியாது என்கிறார். நான் ரொம்ப பிஸி, என் பிள்ளைக்கு தாய் பாசம் வேணும் என்றான். அடுத்த நாள் ரெசிக்னேஷனை கொடுத்துட்டு அடுத்த நாள் ட்வீட் பண்றான், இன்றைக்கு இத்தனை வருஷத்துக்கு பிறகு என் ஹஸ்பண்டுக்கு நான் வைஃபா இருக்கிறேன், என் பிள்ளைக்கு தாயா இருக்கிறேன், ஐ எம் ரியலி ஹாப்பி, ஐ எம் ரியலி ஹாப்பி என்று போறோம். நான் என்ன சொல்ல வரேன்டா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க புள்ளோட பெருமதி ஒரு நாட்டுக்கு நீங்க தலைவியாயினா அதையும் தாண்டிருக்கு. உங்களை பிரசிடென்ட் என்று கூப்பிடுறதை விட உங்க புள்ள உம்மான்னு கூப்பிட்டா அந்த ஸ்டேட்டஸ் வேற. அன்றைக்கு நீங்க தாய்மார்களே, உங்க புள்ள உங்களுக்கு என்ன அல்லாஹ் தந்த இந்த புள்ள உங்களை உம்மான்னு கூப்பிட்டா நீங்க அந்த புள்ளை கிரியேட் பண்றீங்களே. நியூசிலாந்து பிரைம் மினிஸ்டருக்கு என்ன வேணும்? தந்த புள்ளைக்காக வேண்டி அந்த எல்லாத்தையும் கொடுத்தாங்க. நியூசிலாந்துல ஜனா இதே கொடுத்தாங்க. என்ற புள்ள பெருமதி, கருவறையில் அல்லாஹ் உங்களுக்கு தந்த புள்ளோட பெருமதி எவ்வளவு எவ்வளவு சொல்ல இயலுமா? எத்தனை லட்சம், எத்தனை கோடி? நீங்க சொல்லுவீங்க தெரியாது. சில பேர் வேணுமெண்டா கண்ணுக்கு மூக்குக்கு வாய்க்கெல்லாம் பிரைஸ் அடிப்பாங்க. அடிச்சு பார்த்தா ஒரு சின்ன கணக்கு கொண்டு வரும். நிஜமா அது இல்லை. இன்றைக்கு உங்க ஹஸ்பண்ட் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறார், நாளைக்கு உங்க ஹஸ்பண்ட் 8,000 ரூபாய் கொண்டு வராரு, இன்னொரு நாள் 5,000 ரூபாய் கொண்டாந்தா நீங்க கொஞ்சம் சொல்லுவீங்க, என்ன குறைஞ்சிட்டே போகுது, 3,000 கம்மி. கவலை வரும் உங்க மனசுக்கு. ஏனண்டா நேற்று கொண்டாந்ததால செஞ்சேன், இன்றைக்கு 10வது, கவலை வரும். ஏன் தெரியுமா? சல்லி மேல எல்லாருக்கும் பிரியம். ஆனா நிஜமா நம்ம சல்லி எடுக்கிறது ஏதாவது ஒரு பெருமதியான ஒரு பொருளை வாங்க. உங்க புள்ள ஐசியூல டாக்டர் சொல்றாரு 3 கோடி செலவாகும், ஸ்ரீலங்காவில் இல்லை, இந்தியாவுக்கு போய் ட்ரீட் பண்ணணும், இந்தியாவில் சக்சஸ் இல்லைண்டா அமெரிக்காவுக்கு அனுப்பணும், ஃபர்ஸ்ட்டுக்கு இந்தியாவுக்கு போ 3 கோடி செலவாகும். நீங்க முழு காணி பூமி எல்லாத்தையும் கணக்கு பார்க்குறீங்க, 3 கோடி வருவதுன்னு வைங்க, அல்லது 2.5 கோடி, இன்னும் 50 லட்சம் கடன் படணும். நாளைக்கு நீங்க பேமெண்ட்ல இறங்க ரெடி ஆவீங்க. எங்க புள்ளைய காப்பாற்றணும்,
புள்ளட கண்ணை பார்ப்பீங்க, அதுல கண்ணீர் இருக்கு, உம்மாண்டு கூப்பிடும், உங்க நெஞ்சு பதறிடும், உங்க உதடு காஞ்சிரும், நீங்க டீ குடிச்ச நாள் நினைவுகளாம் போயிடும், நீங்க குளிச்ச உங்களுக்கு எல்லாம் மறந்துடும். நீங்க ஒரு வகையா யோசிப்பீங்க, 2.5 கோடியை சம்பாதிக்க உங்களுக்கு 25 வருஷம் இருந்தா 2.5 நிமிஷத்துல டாக்டருக்கு சொல்லுவீங்க, டாக்டர் அதை நாங்க ரெடி பண்றோம், எங்க பிள்ளைக்கு இப்ப அவசரமா பிளைட்டை ரெடி பண்ணுங்க. ஏனென்றா அதுதான் மனிதன் வாழ்க்கையில பிள்ளைக்கு வச்ச பெருமதி. பிள்ளைக்கு வச்ச பெருமதி. வாப்பா போறாரு, நல்ல சந்தோஷமா, நீங்க உம்மா கெட்டி மூந்து புள்ள ஸ்கூலுக்கு போகுது, போற வழியில புள்ள ஆக்சிடென்ட் ஆகி ரத்த வெள்ளத்தில் ஹாஸ்பிட்டல் இருந்தா போன் வருது, உங்க புள்ள அட்மிட் பண்ணப்பட்டிருக்கு ஹாஸ்பிட்டல். நீங்க போய் பார்த்தா உங்க கண்ணால ஓடும், உங்க புள்ள உங்க மேல ஏறினது, நீங்க அவர் கண்ணை பார்த்தது, அவர் சின்னத்தை தாளாட்டினது, அவர் வாயை திறந்து தீத்தினது, அவர் உங்களை பார்த்து அழகா பேசினது எல்லாமே உங்களுக்கு வரும். நெஞ்சு பதறும். ரத்த வெள்ளத்துல புள்ள இருக்கிற கையை பிடிக்கிற நேரம், உம்மா என்ன காப்பாத்துங்கன்னு சொன்னா நீங்க உங்களை மறந்து அவரை காப்பாற்ற பார்ப்பீங்க. அப்போ உங்க சொத்துக்கு உங்களுக்கு பெருமதியே இருக்காது. ஏன்னா அதெல்லாம் விட எனக்கு என் புள்ள பெருமதி என்றுவீங்க, என் குடும்பத்தாருக்கு போன் போடுவீங்க, என் மகனை காப்பாற்ற என்னெல்லாம் பண்ணேலும்னு நினைப்பீங்க. இதுதான் புள்ளைக்குரிய பெருமதி. அந்த புள்ள கிடைக்கிற இடம் கருவறை. தாய்மார்களே, ஐரோப்பாக்கு அது பெருமதியா தெரியல. வேர்ல்டுல மோஸ்ட் வேல்யூபிளான ஒரு இடம், மாணிக்கமா தங்கமா, ஒவ்வொரு தாயிட வயிற்றில இருந்து கருவறையிலிருந்து வெளியாகிற புள்ள எந்த அளவுக்கு துனியாக்கு செய்ய போகுது என்று தெரியாது, உலகத்தில் என்ன நன்மைகள் செய்ய போகுது என்று தெரியாது. அந்த கருவறை, அந்த கற்பப்பை பாதுகாக்கப்படணும். பத்தினியா நிக்கணும். ரோட்ல போற நேரம் ஒரு பெண்ணுக்கு அவ்வளோத்தையும் மறைக்க சொல்லி ஒரு பாடிகார்டை கொடுத்து, நீங்க இவங்களோட போங்க, தனிய போயிடாதீங்க என்று ஏன் கொடுக்கப்பட்டுச்சு தெரியுமா? இது பறிப்போனா, உயிர் பறிப்போனதை விட ரொம்ப வேதனையா நிற்கும். படிச்ச பிள்ளைகள் ஏறாவூர்ல இருந்து எல்லா ஊர்ல இருந்து படிச்சுட்டு போறாங்க. ஸ்கூலுக்கு போய் நல்ல ஒழுக்கமா நின்ற சில பிள்ளைகள் பல்கலைக்கழகத்துக்கு போனா அந்த பல்கலைக்கழகத்திலிருந்து சில பேர் வழி தவறிடுவாங்க. ஆணோட ஒரு பெண்ணுக்கு உறவு வந்தா, அதாவது பங்குகளில் உட்கார்ந்து அவங்க தப்பான உறவுல ஈடுபடுவாங்க. அந்த பெண் படிச்ச பிள்ளைகள். ஆனா கருவறையிட பெருமதி அந்த படிப்பு எடுத்து கொடுக்கல. தன் பிள்ளைக்கு முன்னாடி வர்ற நேரம் நான் பத்தினியா நிக்கணுமே, என் பிள்ளை என்ன பார்த்து உம்மாண்டு சொல்ற நேரம் என் கல்வி குத்தக்கூடாது என்ற உணர்வோட பெண்கள் பலர்கள் இல்லை. அதனால இப்படி படிச்சவங்க பல்கலைக்கழகத்துக்கு போய் சில நேரத்தில் மரம் அசையும், பங்குகள்ல பக்கத்தில் உட்கார்ந்து போய் பார்த்தா ஒரு ஆணும் பெண்ணும் இருப்பாங்க. ஊர்ல படிக்க வச்சு நல்லா படிச்சு வரணும் என்பதற்கு பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பினா, இதையெல்லாம் ஒரு தாய் போய் நேரடியா பார்த்தா நெஞ்சு வெடிச்சு போயிராதா? நெஞ்சு வெடிச்சு போயிராதா? அன்பிக்கினியவர்களே, ஒரு பெண்ணுக்கு ஆக முக்கியம் தன்னுடைய பத்தினி தன்மை, தன்னுடைய கருவறை. அதை மிகவும் நல்ல முறையில் பாதுகாக்கணும். அதற்காக இஸ்லாம் சொல்லுது, உங்களை குறி வச்சு யாரும் தாக்க கூடாது. ஸ்ரீலங்காவில் பல மர்டர் கேசஸ் நடந்துச்சு. உங்களுக்கு தெரியும், வெளிநாட்டிலிருந்து வந்தவங்க காக்கா தீவுல, கொழும்பு காக்கா தீவுல, அதாவது கொலை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு கேள்வி இன்றைக்கு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி மீடியாக்கள் உரிய விஷயங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. எனக்கு நன்றாக ஞாபகமான ஒரு விஷயம், மீரிகம் என்ற ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. கொழும்புல இருந்து கிட்டத்தட்ட 1 மணி தியாலம் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல போனா மீரிகம் என்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வரும். இந்த மீரிகம் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்த ஒரு பெண் பிள்ளை, அவ சாரி உடுத்தி ஆபீஸ் போயிட்டு வருவா. வர்றவ ஒரு நாள் அவ இறங்கி ஸ்டேஷனுக்கு வெளியே போற நேரத்தில் வயல்ல கொலை செய்யப்பட்டிருந்தா. சோ இந்த கொலை செய்யப்பட்டு வீசப்பட்டிருந்தா. அதுக்காக வேண்டி எல்லா டீட்டெயில்ஸையும் எடுத்து அந்த, அதாவது எல்லா ரிப்போர்ட்ஸும் எடுத்து பார்க்குறாங்க. ஒரு கொலை நடந்தா இது கொலையா தற்கொலையா எப்படி நடந்துச்சு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பினா அவ்வளோ ரிப்போர்ட்டையும் எடுத்து சொல்லலாம். சாதாரண மேலே இருந்து கீழே தள்ளினா எத்தனை அடிக்கு மேலே இருந்து தள்ளி இருக்கிறாங்க, இது விழுந்தது இல்லை, இது தள்ளப்பட்டது, எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்படி ஒரு டெக்னாலஜி டெவலப் ஆகியிருக்கிற ஒரு யுகம். அந்த அந்த வழக்கு விசாரிக்கப்படுகிறது. என்ன ஆச்சண்டா, ஒரு வாப்பா நல்லதான் வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் அந்த ட்ரெயின்ல வடவிக்கிறவர், எப்பயுமே வடையை வித்துட்டு வருவார். அவர் வடவித்தது பெரிய அரண்மனை அடக்கி இல்லை, அவர் வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு போய் சாப்பாடு கொடுக்க. அவர் வடையை பொறிச்சிட்டு வந்து ஒவ்வொரு நாளும் ட்ரெயின்ல ஆபீஸ் ஒர்க்கர்ஸுக்கு இதாக்குற நேரம் ஒரு நாள் இந்த பெண் கண்ணுக்கு படுறா.
அவ உடுத்திக்கிற ட்ரெஸ்ஸை பார்க்கிற இவருக்கு அவர் கல்பு கவரப்படுகிறது. இவர் இல்ல ஒரு நாள் நினைக்கிறார் இவரை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறார். அதே ஸ்டேஷன்ல இறங்கி ஃபாலோ பண்ணி பார்க்கறாங்க. அப்ப ஒரு வயலுக்கடையால் இவ போறதை பார்க்கிறா. இதுதான் நல்ல இடம். இவோட எனக்கு அவருக்கு ஒரு தப்பான அபிப்பிராயம் உருவாகி வடவிக்க வந்தவரே இவ இறங்குற ஸ்டேஷன்ல அந்த நாள் இறங்கி போறார். யாரும் இல்லாத அந்த வயல் வெளியில தனக்கு தேவைகளை நிறைவேற்றுறார். இவ சப்தமா கத்த பார்க்கிறா. அந்த நேரத்தில் கொலை செய்யணும் என்ற எண்ணம் இல்லாதவர் தான் தப்பணும் என்ற அந்த துடியில சைத்தான் அப்படி ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து அவ்வளவு பெரிய விபரீதத்தை செய்ய வச்சிருவான். கொலை பண்ணுகிறார். இறுதியில் அவர் கேவலமாகி அவர் பிள்ளைகளுக்கு வாப்பா இல்லாத ஒரு சிச்சுவேஷன் உருவாகுது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள் தாய்மார்களே, ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களோட எவ்வளவு இரக்கம் தெரியுமா? உங்க பிள்ளைய இன்றைக்கு ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கறாங்க பேட் டச், தப்பான தொடுதலை சொல்லி கொடுக்கறாங்க. தப்பான தொடுதல் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெருமானார் கிட்ட கூட வராத ஒரு உணவை ஒரு ட்ரெஸ் உங்களுக்கு தந்தாங்களே, இது கண்ணியமா கேவலமா? தாய்மார்களே, ஜென்னாவுக்கு போகணும் என்றா முடிய காட்ட வேண்டாம் என்றாங்க, மறையுங்கன்றாங்க. உங்க கூந்தலுடைய அழகால் இன்னொரு குடும்பம் செதறக்கூடாது, உங்க கற்பரை பறிப்போக கூடாது. 4 நல்ல வாழக்கூடிய குடும்பத்தோட ஆண்மகன் உங்களோட உறவு வைத்து அந்த குடும்பம் சீரழிய கூடாது, நீங்களும் தவிக்க கூடாது. அமெரிக்கா எங்கேயோ டெவலப் ஆகியிருக்குது, பணம் முதலைகள் பணம் கொட்டுன்னு கொட்டுது. நீங்க வீட்டுக்கு போய் திறப்படுத்தி தான் கதவை திறக்கிறீங்க. என்னுடைய நண்பன் ஒரு ஆள் இருக்கிறாரு, அமெரிக்கால ஒரு லேடிக்கு அக்கவுண்ட்ஸ் பார்க்கிறார். ஒரு லேடி, அவர் 2 ஆஸ்பத்திரியில நர்ஸா நிக்கிறார். இதான் அவர் தொழில். மாத வருமானம் அவர் தான் அக்கவுண்ட்ஸ் பார்க்கிறது. நாங்க டாக்ஸ் கூட 40% டாக்ஸ். 100 ரூபாய் சம்பாதிச்சா 40 ரூபாய் கட்டணும். 40% டாக்ஸ். அதுக்கு அவங்க வேற வேற இதெல்லாம் செய்வாங்க. ஸோ இவங்களுடைய அபார்ட்மெண்ட் எல்லாம் இவர் தான் மேனேஜ் பண்றது. அங்கிருந்து ஆட்கள் வந்தா இங்கிருந்து பாஸ்வேர்டு அடிச்சா கதவு திறக்கும். ஸ்ரீலங்காவிலிருந்து பாஸ்வேர்டு அடிச்சா சிசிடிவியில் விளங்கும், அங்க உள்ள கதவு திறக்கும். இவர் தான் ஃபுல்லா டீல் பண்ணுவார். அந்த அம்மாவோட மாத வருமானம் 4 கோடி மாசத்துக்கு. நான் வருஷத்துக்கு சொல்லல, 4 கோடி. சில பேர் ஒரு மாசத்துல சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க, 10 மாசம் கழிச்சு சம்பாதிக்கும். சில பேர் வருடம் முழுக்க சம்பாதிச்சாலும், தன் வாழ்நாள் முழுக்க சம்பாதிச்சாலும் 4 கோடி ஏலாது. அந்த பெண்ணுக்கு எல்லாம். ஆனா அவங்களுக்கு என்ன கிடைக்கல தெரியுமா? ஆகப்பெரிய கிஃப்ட், வாழ்ற வழி கிடைக்கல. அவங்களுக்கு வாழ தெரியாது. ஒரே ஒரு நைட் நீங்க அமெரிக்காவுக்கு போய் இருந்தீங்கண்டா நீங்க வாந்தி எடுப்பீங்க. வல்லாஹி, நீங்க உண்மையான நல்ல பெண்ணா இருந்தா 2:30 மணிக்கு உம்மா வருவா, டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, பிள்ளைகள் இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா டிஸ்டர்ப் பண்ணினா அது போலீஸே வந்து நின்றுவான். ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன். பிள்ளைக்கு தட்டி போலீஸ் வந்து நிற்கும், நீங்க எப்படி அடிப்பீங்கன்னு கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் இல்லை. அவங்க கிளப்புக்கு போய், வாப்பா ஒரு கிளப்புக்கு போய் வருவார், உம்மா கிளப்புக்கு போய் வருவாங்க. நைட் லைஃப், குடிக்காம தூங்க மாட்டாங்க. 2 மணிக்கு வந்து அவங்க பாட்டுக்கு தூங்குவாங்க. நான் கேட்கிறேன், இது ஒரு பெண், உங்க பிள்ளைகள் ஒரு உம்மா இருக்கிறாங்க ஏறாவூர்ல, ராத்திரி 2 மணிக்கு வந்து குடிச்சாங்கன்னு அந்த பிள்ளைகிட்ட போய் கேட்டா உங்க உமாவை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அது பேசவே அருவருப்பா இருக்காதா? தாய்மார்களே, அல்லாஹ் எங்களுக்கு தந்த கிஃப்ட் இது. தப்பா நினைச்சிடாதீங்க. ஜென்னாவுக்கு நாங்க மறைக்கணும், மறைக்காம விட்டோம்னா ஜஹன்னம். நாங்க 4 பேரை சீரழிக்கிறோம், 4 பேரை தப்புல எடுக்கிறோம். இது ஜஹன்னத்துக்கு போயிடும். அதனால் உடுக்கிற அபாயாக்கள், உடுக்கிற உடை, அபாயா உடுத்தா, அபாயா என்ன ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த ட்ரெஸ்ஸா? அபாயா என்றது ரசூலுல்லாஹ் போட்ட கோடை இல்ல, அது பிசினஸ் மார்க். உடுங்க, அபாய் என்பது ஒழுக்கமான ட்ரெஸ் என்று கண்டாங்க. சோ அதை விடுங்க. அல்ஹம்துலில்லாஹ், ஏதோ மறைக்கிற மாதிரி ஷரத்துகள் ரசூலுல்லாஹ் போட்டாங்க. உங்க ஆடை இறுக்கமா இருக்க கூடாது, அபாயாண்டு போட்டு இறுக்கமா உடுத்தா அவுட். உங்க ஆடை உள்ள தெரிகிற மாதிரி இருக்க கூடாது, ஆணு கோப்பாக உடுக்க கூடாது என்று ஷரத்துகள் போடப்பட்டிருக்க. அந்த ஷரத்துகள் எல்லாமே வெளியில போற ஒரு பெண் கடைப்பிடிக்கணும், வீட்டுக்குள்ள இல்லை, வெளியில போற ஒரு பெண் கடைப்பிடிக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை கடைப்பிடித்தால் அந்த பெண் அவ உலகத்திலேயும் நல்லா வாழுவா, ஆகிராலே நல்ல வாழுவா. நீங்க உங்க புள்ள, பொம்பளை புள்ளைய அனுப்புறீங்க, 4 ஆம்பளை தப்பா பார்த்தா உங்களுக்கு எவ்வளவு வேதனை வரும். தப்பா பார்க்க கூடாது என்பதுக்கு தானே அல்லாஹ் மறைக்க சொல்லி இருக்கிறான். அல்லாஹ் மறைக்க சொன்னதுக்கு தானே. அதனால சொல்றேன், சாதாரணமா அன்றாதபுர கூக்கிராமத்தில் ஒரு டாக்டர் கம்பி என்றார், ஜெயில கொலை பண்ணிட்டு
கொலை எங்க நடந்துச்சுன்னா ஆஸ்பத்திரியில். ஆஸ்பத்திரியில் கொலை நடக்குமா? ஆமா. ஒரு பெண், அவங்களுக்கு மகரம ஜனமே தெரியாது, இஸ்லாம் முஸ்லீம் இல்லை, அவங்க போறாங்க. இது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில், நீர்கொழும்பு ஆஸ்பத்திரி, பெரிய ஆஸ்பத்திரி நடக்குது. நீங்க நெடுஞ்சாலையில் வரப்போகிற நீர்கொழும்புல பெரிய ஆஸ்பத்திரி பார்க்கலாம். அதுல ஒரு டாக்டர், அவர் அன்றாதபுர கூக்கிராமத்தில் இருந்து வந்தவர். எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் டாக்டராக, யோசிச்சு பாருங்க. எத்தனை இரவுகள் அன்றாதபுரத்தில் கூக்கிராமத்தில் இருந்து ஸ்ரீலங்காவில் பெரிய போட்டி பயிற்சியில இசட்ஸ்கோல வந்து அவர் மெடிக்கல் காலேஜ் என்டர் ஆகிறாரண்டா, லேசிப்பட்ட இடமா. ஒரு பெண் வர்றா, வயிற்றுல வலி என்றார், செக் பண்றாரு. இந்த டைமுக்கு வாங்கன்றாரு மேல் மாடிக்கு. அது ஒரு காலை நேரம். அவர் மேல் மாடிக்கு வந்தா அந்த பெண்ணு, அவருக்கு அதெல்லாம் தெரியாது, அவ போயிட்டா. போனா 2015-16 முஸ்லிம் நீதியரசரால் தீர்ப்பு கொடுக்கப்பட்ட வழக்கு. நீர்கொழும்பு மெஜிஸ்ட்ரேட்ல அப்ப இருந்த நீதியரசர் ஒரு முஸ்லிம். அந்த முஸ்லிம் நீதியரசர் இந்த வழக்குக்கு தீர்ப்பு கொடுக்கிறார். வழக்குடைய முடிவு என் ஞாபகம் சரி என்ற 2015-18-16 நடக்குது. என்ன ஆகுது? இந்த டாக்டர் கதையை சொல்றார். அவரு மேல போய் இந்த பெண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போல கொஞ்ச நேரத்தில் வழங்குது. இது ட்ரீட்மெண்ட் நடக்கல, வேற என்னமோ நடக்கிற மாதிரி பெண் உணர்றா. அவ கூச்சலிட ஆரம்பிக்கிறா, சத்தமிடம் ஆரம்பிக்கிறார். இவரு இன்டென்ஷன்லி கொல்லல, கொல்லணும் என்ற யோசனை வரல. அவருக்கு அந்த உணர்வை கட்டுப்படுத்த முடியாம போச்சு. உடனடியா இஸ்லாம் சொல்லுது, ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையா நிக்காதீங்க. இது நல்ல உபதேசமா கெட்ட உபதேசமா? தாய்மார்களே, உங்க குழந்தைகளுக்கு இந்த உபதேசத்தை கோடி கொடுத்தாலும் யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. உங்க பிள்ளைகளை மறைச்சு அனுப்புங்க என்பது. அல்லாஹ் எங்களுக்கு ஒரு பெண்ணுக்கு பொடிகார்டு வேணும் அப்பா, வீட்டில் உள்ள நானா தங்கச்சியை கூட்டிட்டு போய் வாங்கன்னு சொல்றது இந்த சமுதாயத்துக்கு ரஹ்மத்தா இல்லையா? இது அல்லாஹ் செய்த அருளா இல்லையா? தாய்மார்களே, இதை கேவலமா பார்க்கிறோம்டா. எங்களுக்கும் வெஸ்டர்ன் வேர்ல்டு மாதிரி வாழணும் என்று சொன்னா போய் ஒரு நாள் வாழ்ந்து பாருங்க, கேவலம் உங்களுக்கு தெரியும். பணம் அவர்களுக்கு கொட்டும், வாழ தெரியாம துடிக்கிறார்கள் அவர்கள். என்னாச்சு? மேல போன உடனே அந்த பெண்ணுக்கு ஏதோ ஒரு தப்பு நடக்குது. அந்த பெண்ணு கூச்சலிடுற நேரம் வாயை அடைக்க பார்க்கிறார், என்னமோ பண்ண பார்க்கிறார். ஈவ உடல்ல துடிக்க ஆரம்பிக்கிறார். கண்ட்ரோல் பண்ண இயலாம களத்தை நசுக்கிறாரு. அவன் செத்து போயிட்டா. அடக்கத்தான் நசுக்கினார், செத்து போயிட்ட. இவர் ஒரு டாக்டர், வேணுமென்று கொலை செய்யறதுக்காக வரல. ஆனால் இந்த டாக்டர் தப்பாக ஏதோ செய்ய போனதுனால அவ போய் வெளி உலகத்துக்கு சொல்லிடுவான் பயத்துல வாயடைக்க போனவர். அந்த இடத்துல கொலை நடந்துட்டு இப்ப டாக்டர் தப்பணும், யாருமே பக்கத்துல இல்ல. அதிகாலை நேரம் ஆஸ்பத்திரியில இருந்து வெளியே, அதாவது மேல் மாடி 6வது மாடி வெளியே வந்து அப்படியே தள்ளி விடுறாரு. தள்ளி விட்டுட்டு சத்தம் இல்லாம இருந்துட்டாரு. எல்லாம் எப்படி என்றா, ஒரு புள்ள மேல இருந்து வந்து பாஞ்சு குதிச்சுட்டு, ஏண்டா எங்கேயாவது இங்க சாவடிச்சு மேல போடுவானா? அது வீட்டுல ஓகே, வந்தவ பாஞ்சு குதிச்சுட்டா, ஏதோ மனநோயில வந்திருப்பா போல. குடிச்ச உடனே நீர்கொழும்பு ஆஸ்பத்திரியில இருந்து ராகமுக்கு டிரான்ஸ்பர் வைக்கப்படுது. ராகம் ஹாஸ்பிட்டல் இருந்து கிளம்பு ஜெனரல் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வர போக்கல அவ செத்து போயிட்டா. அவங்க வீட்டாக்கள் சொல்றாங்க, அவக்கு வயிற்றுல தான் நோயை தவிர மனசுல நோய் இல்லை. அப்படியான ஒரு மனநிலைமையில நிக்கல, அவ குதிக்க சான்ஸே இல்லை. அவ அப்படி வீட்டுல எந்த பிரச்சனையும் வரல. இது தற்கொலை இல்லை, வேற ஏதோ எங்களுக்கு டவுட். பல ஆண்டுகள் போகுது, ரிப்போர்ட் அத்தனையும் எடுக்கப்படுகிறது. அந்த டாக்டர் கடைசியில அவர் கொலை செஞ்சுத்தான் தள்ளி இருக்கிறார் என்று ப்ரூஃப் ஆகுது. அவர் கம்பி என்றார். நான் ஏன் உங்களுக்கு இதை சொல்றேன் தெரியுமா? டாக்டர், லாயர், மௌலவி, ஆலிம், அல்லாமா, இது எதுக்கும் காமம் என்றது எல்லாருக்கும் உண்டு. எல்லாருக்கும் உண்டுண்டா இஸ்லாம் உங்களை சொல்லுது, உங்களை பாதுகாக்க சொல்லி. உங்க கட்பாறைக்கு நீங்க கொடுக்கிற வேலை என்ன? அமெரிக்கர்கள் கொடுக்கிற வேலை என்ன? நான் சொல்லக்கூடாது, பிள்ளைகளும் இருக்கிறார்கள் என்றால் நீங்க புரியணும் என்பதற்கு சொல்கிறேன். பெருமானார் மிக கவலைப்பட்ட ஒரு இடம் இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தாரத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திடீர்னு வந்தாங்க, மஸ்ஜிதில் மிம்பர்ல உட்கார்ந்தாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, ஜலச ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலல் மிம்பரி. ரசூலுல்லாஹ் மிம்பர்ல உட்கார்ந்தாங்க. வஜலஸ்னா ஹவுலா, நாங்க ரசூலுல்லாஹ் சூழ்ந்து உட்கார்ந்தோம். ரசூலுல்லாஹ் என்ன பேசினாங்க தெரியுமா? பயந்து பேசினாங்க ரசூலுல்லாஹ். பயந்து போயிருந்தாங்க ரசூலுல்லாஹ். நாங்க எதுக்கு பயப்படுவோம் தெரியுமா? இங்க பாருங்க, பேங்க் பேலன்ஸ் இருந்துச்சு, காணாம போச்சு, ஜீரோ ஆயிட்டு, பயப்படுவோம். நிஜமா பயப்படுவோம். என்னப்பா பேங்க் பேலன்ஸ் ஜீரோவா காட்டுது? பயப்படுவோம். எங்க ஊரை இடிக்க போறாங்களாமே, கவர்மெண்டால எடுக்க போறாங்களாமே, பயப்படுவோம்.
ரசூலுல்லாஹ்வோட பயத்தை கொஞ்சம் பாருங்க. மௌத்தாகிறதுக்கு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்தாங்க மிம்பர்ல. சஹாபாக்கள் பார்க்கறாங்க, எல்லாரும் சூழ்ந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன பயந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இன்ன மிம்மா அகாஃபு அலைக்கும் மின் பாதி. மக்களே, எனக்கு ஒரு பயம் இருக்குது மக்களே. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பயமா இருக்குது. என்ன பயம்? நான் மௌத்தானத்துக்கு பிறகு எனக்கு பயமா இருக்குன்றாங்க. ரசூலுல்லாஹ் என்ன நினைக்கிறாங்க? உங்க எல்லாருக்கும் எனக்கும் ஒரு பயம் இருக்கு. என்ன பயம் தெரியுமா? நான் மௌத்தாகினா என் குடும்பம் எவ்வளவு தீனோட இருப்பாங்க. ரிஸ்கை பத்தி ஒரு மூமினுக்கு பெருசா பயம் வராது. சில பேருக்கு என்ன சாப்பிடுவாங்க, என்ன செய்வாங்க. ஆனா எங்க குடும்பம் மார்க்கத்தோட இருப்பாங்களா, தொழுவாங்களா, ஃபஜ்ர் தொழுவாங்களா, தஹஜ்ஜுத் தொழுவாங்களா, சரியான முறையில் இருப்பாங்களா, என் புள்ள ஜென்னாவா, என் புள்ள அல்லாஹ் கண்ணு முன்னாடி ஜென்னாவுக்கு அனுப்புவானா அல்லது ஜஹன்னத்துக்கு தூக்கி வீசுவானா, என்ன ஆகும்? இந்த உணர்வு இருக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனிதனுக்கு அந்த உணர்வு சாதாரணமா எங்களுக்கு என்ன நடக்கும், எங்க பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும், மௌத்தான போறதுக்கு என்ன நடக்கும், அதுக்கு பயம் வரும். ரசூலுல்லாஹ்வோட பயத்தை பாருங்க. உம்மத்தை விட்டுட்டு போற நேரம் உம்மத்துடைய தலைவருக்கு நீங்க உங்களுக்கு புள்ளைய பெற்றெடுத்த அந்த பிரசவ வேதனை தெரிஞ்ச மாதிரி உம்மத்தை பெற்றவர் ரசூலுல்லாஹ், உம்மத்தை உருவாக்கினவர். இன்னும் மிம்மா அகாஃபு அலைக்கும் மின் பாதி. எனக்கு பிறகு பயமா இருக்குதுன்னு உங்களை பார்க்கிற நேரம் எனக்கு அல்லாஹ் காட்டினான். ஜஸீரத்துல் அரப் அயுஃப்து அலைக்கும் மின் ஸஹரத்தி துனியா. நான் பார்க்காத துனியாவை நீங்க பார்ப்பீங்க. நாங்க ரசூலுல்லாஹ் துனியாவெல்லாம் உங்களுக்கு திறந்து தருவான், அலங்காரங்களை திறந்து தருவோம். இன்னொரு செய்தியில் வருவது, நீங்க காலில் செருப்பு போட வக்கில்லாத அரபிகள் உயரமான கட்டிடம் கட்டுவதில் போட்டி போடுவார்கள் என்றாங்க ரசூலுல்லாஹ். ஜஸீரத்துல் அரப் இப்படி பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை. ஜஸீரத்துல் அரப் சாப்பிட வழி இல்லாதவர்கள், ஒன்றுக்குமே வழி இல்லாதவர்கள். இந்த பிளாக் ஆயில், அதாவது இந்த இந்த எரிபொருள் கிடைச்சதுக்கு பிறகு வேர்ல்ட்ல ரிச்சஸ்ட் கண்ட்ரிகளுக்கு அவங்க மாறினாங்க. ரசூலுல்லாஹ் அதைத்தான் அல்லாஹ் காட்டினான். சொன்னாங்க, யுஃப்து அலைக்கும் மின் ஸஹரத்தி துனியா வ ஸீனத்தஹா. ரசூலுல்லாஹ் பிரியாணி பார்க்கல, ரசூலுல்லாஹ் நிறைய ஃப்ரூட்ஸை வச்சு சாப்பிடல. அந்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு பயமா இருக்கு, துனியாவை அல்லாஹ் ஓபன் பண்ணுவான், அவ்வளவு பியூட்டியா இருக்கும், அது பசுமையா இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு என்ன பயம் தெரியுமா? நீங்க மயங்கிடுவீங்களான்னு பயமா இருக்கேன்னாங்க ரசூல். நான் போற மக்களே, உங்களை விட்டுட்டு போறேன். ஒத்தக்கு துனியா, துனியாவை பயந்து கொள்ளுங்க, நீங்க காணாம போயிருவீங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். நல்லா இருந்த நீங்க துனியா துனியா துனியான்னு போனா உங்க நல்ல பண்பெல்லாம் காணாம போய் நீங்க மோசமா போயிருவீங்க, ஜன்னத்துக்கு போயிருவீங்க. அதோட ரசூலுல்லாஹ் பயானம் முடிச்சாங்களா? ஒத்தக்கு நிசா, ஆண்கள் உள்ள சபை, பெண்களுக்கு பயந்துக்கோங்க. உங்க ஜென்னாட ரூட்டை பொம்பளை நரகத்துக்கு அனுப்பினா வைஃப் அனுப்பினான்னு அர்த்தம் இல்லை. நீங்க உறவு வைக்கிறது ஹலாலான மனைவியா நிக்கணும். தப்பான உறவு வச்சுங்கண்டா அது ஜஹன்னத்துக்கு உங்களை அனுப்பிடுமெண்டாங்க. என்னுடைய தலைவருடைய பெரியாவுடைய உரைகள் இதெல்லாம் திடீரென்று ஓடி வந்து இந்த ரெண்டு விஷயத்தை சொல்லி ரசூலுல்லாஹ் முடிச்சிட்டாங்க பயானண்டா. எவ்வளவு பயமா, எவ்வளவு யோசனையோட ரசூலுல்லாஹ் இருந்திருப்பாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்கள் தாய்மார்களே, நாங்கள் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள். இந்த உடையோட இந்த இதோட எங்களுக்கு ஒரு கலாச்சாரம் தரப்பட்டிருக்குதுண்டா. அதனால சொல்றேன், மறைங்க, அது ஜன்னாவுக்கு உங்களுக்கு திறந்து தரும், ஜஹன்னத்திலிருந்து உங்களை பாதுகாப்புவர். நீங்க இறுக்கமா உடுத்து பிற ஆண்கள் உங்களை ரசித்தால் குற்றம் உங்களுக்கும் சேரும், அவர்களுக்கும் சேரும். குற்றத்தை உருவாக்கியவர்கள் நீங்கள், பார்த்த குற்றத்தை அவர்களுக்கு. அதனால் அந்த தப்பில் ஈடுபடாதீங்க. வீட்டுக்கு போய் உங்க கணவனுக்கு முன்னாடி அழகா இருந்தா என்ன நடக்குமாம் தெரியுமா? ஜன்னா உங்களுக்கா. சுப்ஹானல்லாஹ். ஒரு பொம்பளை தன் கணவன் வர்றதுக்காக வேண்டி ஹேர் ஸ்டைல் போட்டு மேக்கப் போட்டு அழகா இருந்தா அவருக்கு ஜன்னா தர்ற மார்க்கம் நானா சொல்லல, எட்டு கட்டி சொல்லல. இஸா நவர்த இலைஹா ஷர்ரத்க, அவரை நீர் பார்த்தால் அவள் உன்னை மகிழ்விப்பாள். அதாவது அமர்த்தஹா அத்தாஅத்க, நீ அவக்கு ஏவினால் அவ கட்டுப்படுவா. அவட்டு நீங்க மறைஞ்சு போனா அவ பாதுகாப்பா, உங்க சொத்தை பாதுகாப்பா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படி ஒரு பொம்பளை கிடைச்சா ஹைருன் நிசா, பெண்களில் சிறந்த பொம்பளைண்டாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ் எவ்வளவு நேசிக்கிறான்னு நினைக்கிறீங்க நீங்க? நல்லா புரிஞ்சுக்கோங்க தாய்மார்களே. நிறைய செய்திகள், கணவனோட நடந்து கொண்டு ஜன்னாக்கு போறதுக்கு நிறைய செய்திகள் இருக்கு. எனக்கு தரப்பட்ட நேரம் முடிஞ்சிட்டு 5:45 முடிங்கண்டாங்க. நிறைய செய்திகள், அதைத்தான் நான் உங்களுக்கு கொண்டு வர விரும்பினேன். என்றாலும் அல்லாஹ் இன்றைக்கு எங்களுக்கு எதை நாடினானோ அதை நான் பேசினேன், அதை நீங்க செவமடுத்தீங்க தாய்மார்களே. இது அற்பம். எங்களை தோல்ல சுமந்து போற நாள் வரைக்கும் நாங்க தாமதப்படுத்த வேணாம். எங்களை மாற்றிக்கொள்வோம். அல்லாஹ் எங்களுக்கு
தந்த மிக அருமையான வாய்ப்பு, மிக அருமையான வாய்ப்பு. சுப்ஹானல்லாஹ். பெண்களே, அதனால் நீங்க கவனமா புரிந்து கொள்ளுங்கள். ஜன்னா ஜஹன்னம், நரகம் என்பது அதிபயங்கரமானது, அதிபயங்கரமானது. அதுல தூக்கி போட்டா எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வோட விசாரணை எவ்வளவு கடுமையா இருக்குமெண்டா, மறுமை நாளில் அல்லாஹ் விசாரணைக்கு வருவான். அந்த நாள் எப்படி இருக்குமெண்டா, எல்லோரும் சன்னிதானத்தில் ஒன்று சேர்ந்திருப்பாங்க. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபதிஹி வ பனி. அந்த நாள்ல அல்லாஹ் வர்றான்னு கேள்விப்பட்டு எல்லாரும் ஓடுவாங்க. அல்லாஹ்வோட சன்னிதானத்துக்கு எல்லாரும் ஒன்று சேர்க்கப்படுற நேரத்தில் எல்லாரும் முளைச்சு முளைச்சு ஓடுற நேரம். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி, தன் சகோதரன் அங்க நிப்பான். வ உம்மிஹி வ அபி, அவங்களோட உம்மாவும் பாப்பான் கண்ணு முன்னாடி. வ அபி, அவங்களோட வாப்பாவை பாப்பான். வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபதிஹி வ பனி, அவங்க பிள்ளைகளும் அவங்களுடைய சாஹிபுகளையும் அவன் பார்ப்பான். என்ன நடக்கும் தெரியுமா? அவங்க எல்லாத்தையும் பார்க்கிற நேரம் போய், உம்மா அஸ்ஸலாமு அலைக்கும், எப்படி உம்மா, எப்படி சோமா இருக்கிறீங்களா? ஆஃப்டர் லாங் லாங் டைம் அம்மா, நீங்க மௌத்தாய் உங்க கண்ணு ரெண்டு பார்க்கணும்னு நினைச்சேன் உம்மா, நான் உங்களுக்கு நிறைய செய்யணும்னு நினைச்சேன், என்னால முடியல. அந்த பேச்சுவார்த்தை எதுவுமே நடக்காதாம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சொல்றான், அது பயங்கரமான நாளாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாரும் உடுத்திருக்க மாட்டாங்க, செருப்பு போட்டிருக்க மாட்டாங்க. ஆயிஷா நாய் ரசூலுல்லாஹ் நிப்பாட்டி கேட்கறாங்க, யா ரசூலல்லாஹ், என்ற இஸ்லாம் இவ்வளவு மறைக்க சொல்லுது, இவ்வளவு அடக்கம் மறைக்க சொல்லுது, யா ரசூலல்லாஹ், ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்வாங்களே யா ரசூலல்லாஹ். ஆயிஷா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஒருவரை ஒருவர் கொள்ற சிந்தனை இருக்காது ஆயிஷா. யா நப்சி, என் ரிசல்ட் என்ன? அல்லாஹ் எனக்கு என்ன செய்ய போறான்? என் முடிவு என்ன? ஜன்னாவா ஜஹன்னமாண்ட ஒரே சிந்தனையில் எல்லோரும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு ஓடுற நேரம். உம்மாவை கண்டு புள்ள ஒரே ஓட்டம். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி, உம்மா இந்த பக்கம் ஒரே ஓட்டம், வாப்பா அந்த பக்கம் இந்த ஓட்டம். ஏன் தெரியுமா? என்ன சொல்லி கொடுத்துருவாங்களே அல்லாஹ்ட்ட. ஏதாவது வாப்பா வந்து ரெண்டு நன்மையை கேட்டா அதை கொடுத்த எனக்கு குறைஞ்சிருமே, எனக்கு ஒண்ணு கூட்டணுமே என்ற உணர்வோட, இதற்காக வேண்டி புள்ள குட்டி உறவுகள் எதுவுமே இல்லாமல் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு எல்லாரும் ஒன்று சேர்க்கப்படுற நேரம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா, மலக்குமார்கள் அணிவகுத்து நிற்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வருவான். எல்லோருக்கும் தெரியும் எப்படி ஒரு ராணுவம் அணிவகுத்து நிற்க ஒரு ஜனாதிபதி வருவார், அப்படி இல்லை. அதாவது வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா, சஃப்பு சஃப்பாக மலக்குமார்கள் நிற்கிற நேரம் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அந்த இடத்துக்கு வந்து நிற்பான். எல்லோரும் அமைதியாயிருவார்கள். அதாவது ஒரு சின்ன ஒரு துண்டு கீழே விழுந்தாலும் சத்தம் கேட்கிற மாதிரி நிற்கும். எல்லாரும் மூர்ச்செட்டு விழுந்தால் ரசூலுல்லாஹ் எழுந்திருப்பாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறகு ஒவ்வொரு ஆளும் எழுந்து நிற்பாங்க. தீர்ப்பு கொடுக்கப்படுகிற நேரம் ஓப்பன். எல்லாருக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு ஆளை எடுத்து விசாரிக்கிற நேரம் கடைசி நபருக்கு விசாரணை தெரியும் என்றாங்க. இன்றைக்கு நான் பேசி வெளியில் உள்ளவங்களுக்கு கேட்கணும்ன்ற ப்ரொஜெக்டரை போட்டா இங்க கேட்கிற அவங்கள விட கிட்ட மாதிரி அவங்களுக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்னன்னு தெரியாது. ஒரு ஆளை எடுத்து பகிரங்கமா அல்லாஹ் விசாரிப்பான். உம்மாவை கொண்டாந்து நிப்பாட்டினா அங்க கணவர் இருப்பார், இங்கால புள்ளைகள் இருப்பாங்க. இந்த விசாரணை லைவா போகும். எல்லா அடியார்களும் பார்த்து கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் கேட்பார், பகிரங்கமான ஒரு விசாரணை நடக்கும். இதனால் நபிமார்கள் கேட்டார்கள், யா அல்லாஹ், மறுமையிலே எங்களை கேவலமாக்கி விடாதே யா அல்லாஹ், அந்த சன்னிதானத்தில் எங்களை கேவலமாக்கி விடாதே யா அல்லாஹ், எங்களை பிடிச்சிராத. ரசூலுல்லாஹ் ஒரு முறை சொன்னாங்க, அல்லாஹ் ஹிஜாப போடுவானாம், திரைய போடுவானாம். திரைய போட்டு ஒரு அடியான் எடுப்பானாம், எடுத்து கேட்பானாம், யாருக்கும் தெரியாது, இது ரகசிய விசாரணை நஜ்வா. திரைய போட்டுட்டு அல்லாஹ் கேட்பானாம், இது செஞ்சியான்னு கேட்பானாம். அவர் சொல்லுவாராம், ரப்பே நான் செஞ்சேன் யா அல்லாஹ். அல்லாஹ் கேட்பானா, இதை செஞ்சியான்னு கேட்பானா. ஜம்ப கதா, இந்த பாவத்தை செஞ்சியான்னு கேட்பானா. அந்த பாவத்தை சொன்ன உடனே இந்த ஐயா பயப்படுவான். ஆமா, ரொம்ப கதாவ கதா, இந்த பாவம் செஞ்சியா, இந்த பாவத்தை செஞ்சியான்னு கேட்பானா.
ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த அடியான்ட்டு அந்த விசாரணை நடக்க போகலாம் சொல்லுவானா, நான் அழிஞ்சிட்டேன் நினைப்பானா? என் ரப்பு இதெல்லாம் பிடிப்பான நினைக்கவே இல்லை. இதையுமா துருவுறான், இதையுமா கேட்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் கேட்டு கேட்டு வர ரப்பு ஒரு போலீஸ் வந்து கேட்கிற நேரம், ஒரு சிஐடி வந்து கேட்கிற நேரம், இந்த பயம் ரப்புல் இஸ்ஸத் எங்கேயுமே ஓட இயலாது, யாருக்கும் தப்ப இயலாது. தீர்ப்பு கொடுக்கப்படுகிற நேரம், அதுக்கு பிறகு மௌத்து இல்லை, நிரந்தரமான வாழ்க்கை. தீர்ப்பு தப்பா, தீர்ப்புல எந்த அநியாயமும் நடக்காத நேரம். ஜம்பகதா வகதா, இது அதாரிஃபு ஜம்பகதா, அல்லாஹ் செஞ்சேன்னு கேட்க மாட்டானாம், இந்த பாவம் தெரியுமான்னு கேட்பானாம். அது கேட்கிற ஸ்டைல சொல்ல போக்களே வல்லாஹ் எனக்கு பயமா இருக்குது. அதாரிஃபு ஜம்பகதா, ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, உனக்கு இந்த பாவம் தெரியுமான்னு கேட்பானாம். அது எப்படி இருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? நிறைய பாவங்கள் செய்தவர்கள் நாம் எல்லாம். இந்த துனியாவில் வாழுகிற மக்கள் நிறைய பாவம் செய்திருக்கிறோம். இந்த பாவம் தெரியுமான்னு கேட்டால் அந்த நாள் ஞாபகம் வந்துவிடும். யா ரப், அவன் சொல்லுவானாம், நாம் யா ரப், யப்பே தெரியும் அல்லாஹ்வே தெரியும் என்று சொல்லுவானாம். இந்த பாவம் தெரியுமான்னு கேட்பானாம், தெரியும் என்பானாம். அல்லாஹ் சொல்லுவானாம், இந்த பார் திரை போடப்பட்டிருக்கு, யாருமே இந்த விசாரணையை கேட்கவும் இல்லை பார்க்கவும் இல்லை. ஏன் தெரியுமா? துனியாவில் நீ மறைத்தாய், மற்றவருடைய குறைகளை மறைத்தாய். இந்த துனியாவில் எனக்கும் உனக்கும் மட்டும்தான் இது தெரியும். அந்த பாவம் நடந்தது வேற யாருக்கும் தெரியாது. இன்றைக்கும் நான் உன்னை மறைத்து விட்டேன், நான் உன்னை நேசிக்கிறேன், போ ஜன்னாவுக்கு என்று வானாம் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடி சிலர்களுக்கு அப்படி இல்லை. பகிரங்க வெட்ட வெளியில் விசாரிக்கப்படும், பாவங்கள் எல்லாம் அம்பலப்படுத்தப்படுகிற நேரம் படும் கேவலமான ஒரு நிலைமை வரும் என்றால், தரப்பட்ட அவகாசத்தில் நன்மை செய்வதற்கு நமக்கு என்ன இல்லை. அல்லாஹ்வுடைய நன்மை செய்யறதுக்கு என்ன செலவழிக்க வேண்டியிருக்குது? கொஞ்சம் போய் பாருங்க. உங்க கணவனை பார்த்து நீங்க சிரிச்சுங்கண்டா அது சதக்கா. கணவன் உங்களுக்கு ஊட்டி விட்டா அது சதக்கா. சுப்ஹானல்லாஹ். இஸ்லாம் எங்க ஜன்னாவை பேசுது தெரியுமா? அன்பு தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய நேசம் மட்டும் கிடைச்சா நாம ரொம்ப சந்தோஷமா இந்த உலகத்தில் வாழ்ந்து பிரியாவிடை கொடுத்து விடுவோம் என்ற சிந்தனை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த உலகத்தில் அல்லாஹ் சில பெண்களை தனக்கு நேசமான பெண்களாக தெரிவு செய்து கொண்டான். நீங்க குர்ஆன்ல போய் பரட்டினீங்கடா, ஃபிரௌனுடைய மனைவியை அல்லாஹ் தெரிவு செய்தான். மரியம் ஸலாமுன் அலைஹா அல்லாஹ் தெரிவு செய்தான். இப்படி தெரிவு செய்தவுடைய வரலாறு. அல்லாஹ் சில பெண்களை பெருமானாருக்கு மனமுடித்து கொடுத்து அல்லாஹ் அவர்களை அவருடைய நேசங்களை வெளியாக்கினான். அதுல ஒரு சின்ன பிள்ளை, அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹ் ஷஹாதத்து சொல்ற நேரம், ஊரே பொய் என்று சொல்ற நேரம், உலகமே பொய் என்று சொல்ற நேரம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு உண்மைப்படுத்தின ஒருவர். எப்பையும் ரசூலுல்லாஹ் பின்னாடி நின்றவர். என் நானும் என் அபூபக்கரும் உமரும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களே, அவங்க மகளை அல்லாஹ் சிறப்பாக்கினான், ஆயிஷா அம்மா. ஆனா உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். உலகத்துல நிறைய பேர் ரசூலுல்லாஹ் மடியில மௌத்தானும் நினைச்சாங்க, ரசூலுல்லாஹ் தோல்ல மௌத்தான் நினைச்சாங்க, ரசூலுல்லாஹ்வை கெட்டி பிடிக்கிறோம்னு நினைச்சாங்க. பத்ர் களத்துல ஒரு தோழர் வரிசையை ரசூலுல்லாஹ் செஞ்சுட்டு இருக்கிற நேரம் கம்பால ரசூலுல்லாஹ் செய்யறாங்க. அது லேச போய் அவருக்கு பட்டுட்டு அவர் சொன்னாரு, யா ரசூலுல்லாஹ் எனக்கு வலிச்சிட்டு. இஸ்லாத்துல ஒருவருக்கு வலிச்சா அவருக்கு திரும்ப அதே வலியை கொடுக்கலாம், இன்னொருத்தருக்கு பழி வாங்கலாம், என்ன வலிச்சிச்சு இதாக்கலாம், பழி தீர்க்கலாம் என்பாங்க ரசூலுல்லாஹ். இந்த சஹாபி சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, ரசூலுல்லாஹ் கம்பை கொடுத்தாங்க. இப்படி இல்லை யா ரசூலுல்லாஹ், முதுகுல நான் அதே இடத்துக்கு, சரி அதே இடத்துக்கு உங்களை இது பண்ணணும் யா ரசூலுல்லாஹ். பத்ர் களப், அந்த இடத்துல என்ன உணர்வு? ரசூலுல்லாஹ்க்கும் சஹாபாக்களுக்கு என்ன உறவுண்டா, 300 பேர், 313, சில ரிவாயத் படி 320, 1000 பேர் வந்திருக்கிறாங்க. முன்ன பின்ன யுத்தம் செய்யல. ஒரு தோழர் போற வரல சாது பின் முஆது சொல்றாரு, யார சொல்ல இந்த கூடாரத்தை அமைச்சு தர, நீங்க இங்க இருங்க, நாங்க அங்க இருந்து வந்தா உங்களை ஊருக்கு கூட்டிட்டு போறோம், நாங்க வரலண்டி உங்களுக்கு கேள்விப்பட்டா நீங்க போயிருங்க யார சொல்லலாம், எங்களோட வராதிங்க யார சொல்லலாம்னு கெஞ்சிறாங்க. ஏண்டா முதல் யுத்தம். ரசூலுல்லாஹ் சிரிச்சாங்க, இல்லம்மா அந்த இடத்துக்கு ரசூலுல்லாஹ் வந்து நின்றாங்க. வந்து நின்று யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி வரிசைகளை செய்யற நேரம் சஹாபாக்கள் நிக்கிறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு சொல்ற கூட்டம், அந்த சின்ன கூட்டம். இன்றைக்கு 130 கோடி மக்கள், அன்றைக்கு 300 சொச்சம் பேர் நிக்கிறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவங்க கையை தூக்குனா அந்த கொஞ்சோண்டு பேர் நபியோட நிக்கிறாங்க. நிக்கிற நேரம் இந்த தோழர் சொல்கிறார், யார சொல்லலாம், எனக்கு
பழித்திருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்க, கம்ப கொடுத்துட்டு தீருங்க. சஹாபாக்கள் கொஞ்சம் கோமா பார்க்கறாங்க, என்ன இவரு ரசூலுல்லாஹ்வோட பின்னுக்கு எடுக்க சொல்றாங்க. யார சொல்லலாம், பின்னாடி பின்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் அதையும் கொடுத்தாங்க, செய்யுங்கண்டாங்க. அவரை மாதிரி ஒரு மனிதர் உலகத்தில் பார்க்க இயலாது. அப்படியே பின்னாடி வந்து கெட்டி அரவணைச்சு ரசூலுல்லாஹ் மோந்து அழுகிறார், மோந்து கொள்கிறார். எல்லாரும் பார்த்தாங்க, யார சொல்லலாம், இது சில வேளை நானும் நீங்கள் சந்திக்கிற கடைசி நாளா இருக்கலாம். யார சொல்லலாம், திரும்ப உயிர் வாழும் என்று தெரியாது. உங்களை முத்திரையை கடைசியா ஒருவர் உங்களை அரவணைக்கணும் என்று தோணிச்சு. யார சொல்லலாம், நீங்க அப்படி சொன்னா தருவீங்களான்னு தெரியாது, அதனால நான் இப்படி செஞ்ச. யார சொல்லலாம், கடைசி நேரம் அவங்க ஆசை பெருமானாரோடு கெட்டி அரவணைச்சு நிக்கணும்டா. உமர் பின் கத்தாப் ஜுலைபீப் ரலியல்லாஹு ஜனாசாவுல ரசூலுல்லாஹ் கையில தூக்கி கொண்டு ஜனாசாவுக்கு, அதாவது ஜுலைபீப் சின்ன குட்டையான ஒரு ஆள், யாரும் அவரோட பேச மாட்டாங்க, அலங்கோலத்தின் உச்ச வடிவம். ஆனா பெருமானார் அரவணைப்பாங்க, நேசிப்பாங்க. ரசூலுல்லாஹ்வோட கல்பு அப்படி, அவங்க வேற்றுமை பார்க்க மாட்டாங்க. ஜனாசா, அதாவது ஜிஹாதுல ஷஹீதாக்கப்படுறாரு, ரசூலுல்லாஹ் போறாங்க, போய் பார்த்தா ஜுலைபீப் எங்கன்னு தேடுறாங்க. ஒரு இடத்துல ஜனாசா குட்டுயிர் அப்படி இருக்குது. ரசூலுல்லாஹ் அப்படியே போட்டு தூக்குறாங்க, ஒரு புள்ளைய தூக்குற மாதிரி. அப்படியே நெஞ்சில சொல்லிட்டாங்க, ஜுலைபீப் மின்னி வ அன மின்ஹு, ஜுலைபீப் நீங்க எனக்குள்ள, நான் உங்களுக்குள்ள. அது சாதாரண வார்த்தை இல்லை. ஜனாசாவை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜுலைபீப் you are inside me, நீங்க எனக்குள்ள ஜுலைபீப், ஜுலைபீப் நான் உங்களுக்குள்ள ஜுலைபீப். என்ன அர்த்தம், நேத்து கல்யாணம் முடிச்சவர், யாருமே பொன் பேசி அவர் கல்யாணம் ஏலான்ட்டாங்க. மதீனத்தில் ஒரு பெண்ணை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜுலைபீப் வந்து கேட்கறாங்க என்ன வேணும். அவரை யாரும் கல்யாணம், ஒரு அலங்கோலமான குஷ்ட நோயாளி நீங்க பாருங்க, ஒரு வகையான அவங்களுக்குலாம் யாரும் கல்யாணம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஜுலைபீப் சொல்றாங்க, என்ன வேணும், எனக்கு ஜென்னா வேணும். யார் சொல், இந்த துனியால என்ன வேணும், நீ கல்யாணம் முடிக்க, எனக்கு யார சொல்ல தர போறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லுங்க, மதீனாவுல இந்த ஒரு வீட்டுக்கு போய் நான் சொன்னேன்னு சொல்லுங்க, அங்க போய் கேளுங்க. இவர் போய் சலாம் சொல்லிட்டு, ரசூலுல்லாஹ் என்ன அனுப்பினாரு, உங்க வீட்டுல பொண்ணு கேட்கன்ட்டார். அவங்க சொல்லிட்டாங்க, உங்களுக்கு என்ன பொண்ணு, ரசூலுல்லாஹ் கண்டா உங்களுக்கு இல்லைன்ட்டாங்க. அந்த பெண்ணு உள்ளக்கு இருந்து கேட்குது, அவ வந்து சொல்றா, ரசூலுல்லாஹ் உங்களை அனுப்பினாங்க, என்கிட்ட சொல்ல சொன்னாங்களா உங்களை முடிக்க சொல்லி. ஆமா, ரசூலுல்லாஹ் சொன்னா நான் உங்களை முடிக்கிறேன்ட்டாங்க. ஜுலைபீப் ரலியல்லாஹு எப்படி இருக்கு, உலகத்தில் எந்த பெண்ணும் விரும்பாத ஒரு பெண்ணை ரசூலுல்லாஹ்வோட வார்த்தைக்காக வேண்டி தன்னை முடிக்க வந்தா. இதுதான் மதீனால புரட்சி மிக்க வரலாறுகள். இதை நடந்து அவர் எவ்வளவு சந்தோஷமா இருப்பார். என்னைய அரவணைக்க ஒரு பெண்ணு, என்னையோட வாழ ஒரு பெண்ணு வந்தா அவர் தலைக்கு மேல தூக்கி வாழ மாட்டா. அந்த கிரவு தான் அவங்க வாழ தொடங்குறாங்க. அடுத்த நாள் காலையில அல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில ஃபீ ஸபீலில்லாஹ் கலைக்கப்படுற நேரம் அவங்க எக்ஸ்கியூஸ் கேட்கல. ஸதகு மா அஹதுல்லாஹ் அலைஹி ஃபமின்ஹும் மன் கலா நஹ்பஹு வமின்ஹும் மை யம்தலி வமா பத்தலு தப்தீலா. அல்லாஹ் சொல்றான், அவர்கள் மினல் முஃமினீன ரிஜாலுன், மூமின்கள சில மனிதர்கள் இருக்க, ஸதகு மா அஹதுல்லாஹ் அலைஹி, அல்லாஹ்வுக்கு கொடுத்த உடன்படிக்கைகளை அவர்கள் நிறைவேற்றினார்கள், உண்மைப்படுத்தினார்கள். ஃபமின்ஹும் மன் கலா நஹ்பஹு வமின்ஹும் மை யம்தலி, அந்த உடன்படிக்கையை நிறைவு செய்து முடித்தவர்கள் இருக்கிறார்கள், எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களும் இருக்கிறார்கள். உலகத்தில் ஒரு பொம்புல பிசினஸ் சல்லி எதையும் கொண்டு வந்து முன்னாடி வச்சாலும் அவர்கள் லட்சியம் அவர்கள் மாறவில்லை. ரப் ரப் என்று அவர்கள் வாழ்ந்து முடித்தவர்களை பத்தி அல்லாஹ் பேசுறான். ஜுலைபீப் ரலியல்லாஹு அடுத்த நாள் காலையில் வைஃபுக்கு சலாம் சொல்லிட்டு போயிட்டார். அல்லாஹ் அவருடைய கடைசி நாளாக வைத்திருந்தான். துனியாவில் அவருக்கு ஒரு திருப்தியையும் சந்தோஷத்தையும் கொடுத்து விட்டு அவரே இப்பொழுது தன் மனைவியை விட்டு விட்டு மறுமை பயணத்தை போய்விட்டார். பெருமானார் அவரை தேடி வந்தார்கள், தேடி வந்தார்கள், கையில வைத்து சொன்னார்கள், ஜுலைபீப் ஜுலைபீப் மின்னி, ஜுலைபீப் நீங்க எனக்குள்ள, வஅன மின்ஹு, அவருக்குள்ள நான், நான் ஒன்றென்று அவர் துடிப்பார், அவருக்கு ஒன்றென்று நான். உலகமே வெறுக்கிற நேரம் எனக்குள் ஜுலைபீப் நீங்க வாழ்ந்தீங்க. காத்தமுல் அன்பியாவுடைய பண்பு இது. அரவணைச்சு கொண்டு இந்த வார்த்தையை சொல்ற நேரம் உமர் பின் கத்தாப் ஒரு வார்த்தை சொன்னார், யா நபி அல்லாஹ், யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த ஜிஹாதுல நாம் மௌத்தாகி
என்ன நீங்க இப்படி தூக்கி நீங்க தோல்ல இப்படி சுமந்து இதே வார்த்தை எனக்கு சொல்லக்கூடாதா? யாரோ சொல்லலாம், இந்த ஜனாசாவா நான் இருக்க கூடாதா? இப்படியும் விரும்புவார்களா? துனியாவிலே அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் பெருமானார் மீது வைத்த மயக்கம் இது, நேசம் இது, பாசம் இது. அதுதான் சஹாபாக்கள் அவர் மடியில தூங்கணும், சாயணும், அவர் முடியை எடுத்துட்டு கவுண்ட் பண்ணுவாங்க, நரைச்ச முடிய அவர் தலைமுடியை அப்படியே வச்சு எண்ணுவாங்க சஹாபாக்கள். அவருக்கு ஒரு நாள் சோப்பு ஆடை வருவது, யார சொல்லலாம், இதை இந்த பரமுகர் வரப்போல உடுங்களே யார சொல்லலாம், அவர்கள் உடுப்பாட்டி அழகு பார்ப்பாங்க. இப்படி ஒரு தோழர் கூட்டம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஒரு பெண்ணை நேசித்தான். அது ரசூலுல்லாஹ்வுடைய சின்ன வயசுல உள்ள மனைவி ஆயிஷா அம்மா. நான் நினைக்கிறேன் அன்றைக்கு வியாழன் இரவு, அதாவது வெள்ளிக்கிழமை ராவண்டு சொல்லுவோமே, மகரிப் தொழுகையை தொழுது விட்டு ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு போனா, புதன்கிழமை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, என் வீட்டுக்கு யாரும் வர வேண்டாம்ட்டாங்க ரசூலுல்லாஹ், என் வீட்டுக்கு யாரும் வர வேண்டாம், அபூபக்கருடைய வாயிலை தவிர அத்தனை வாயில்களையும் பூட்டுங்கண்டாங்க ரசூலுல்லாஹ். அதுக்கான 100 டோர், எல்லா டோரையும் பூட்டுங்கன்ற அர்த்தம் இல்லை, அது யாரும் வராதிங்க, அபூபக்கர் வரலாம், உங்க பிள்ளையோடு இருக்க போறோம். ரசூலுல்லாஹ் அதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் ஆகிறாங்க. சக்கராத்தில் ஒரு மனுஷனுக்கு உணர்வு வராது, ஏலாது, கையில சீவன் இல்லை, காலில் சீவன் இல்லை, நடக்க சீவன் இல்லை. பெருமானார் சக்கராத்து மாதிரி ஆகுறாங்க. கடுமையான வேதனை ரசூலுல்லாஹ். மனைவிமார்கள் சூழ்ந்து கண்ணீரோட பார்க்கறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, நாளைக்கு யாரு வீட்டுல சுப்ஹானல்லாஹ் உங்க கணவர் உங்களோட எப்படி நடந்திருப்பான்னு யோசிச்சு பாருங்க. பெருமானார் நபி, நாளைக்கு நான் இவங்க வீட்டுல சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும், அந்த அதிகாரம் எனக்கு இல்லையான்னு கேட்கல ரசூலுல்லாஹ். மனைவிமார்கள்ட்ட கேட்கிறாங்க, நாளைக்கு யாரு வீட்டுல தவறாம ரசூலுல்லாஹ் இவங்களுக்குரிய நீதியை செலுத்தினாங்க. இன்றைக்கு உங்க வீடுண்டா, நாளைக்கு அவங்க வீடு. ஏக காலத்தில் 9 மனைவி, 11 மனைவியில 9 மனைவிகள் ஏக காலத்தில் எல்லாருக்கும் சரியா கொடுத்தாங்க. ஆனா கடைசி நேரம் ரசூலுல்லாஹ் ஒரு கேள்வி கேட்டாங்க, எனக்கு நாளைக்கு இவங்க வீட்டுக்கு போகணும் என்று சொல்லல. பெருமானார் எங்கேயாவது யுத்தம் போல சீட்டு குலுக்கி போடுவாங்க, யாரு பேர் வருதோ அந்த மனைவி எடுத்துட்டு போவாங்க. எவ்வளவு நேர்மை! பெருமானார் கடைசி நேரத்தில் கேட்கிறாங்க, நாளைக்கு நான் யாரு வீட்டுல கேட்கிறாங்க, நாளைக்கு நான் யார் வீட்டில்னு கேட்குறாங்க. மனைவிமார்கள் கேட்குறாங்க, யார சொல்லலாம், உங்களுக்கு யார் வீடு வேணும் யார சொல்லலாம்னு கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு நேரடியாக கேட்கலாம், உங்களுக்கு ஆயிஷா வீட்டுக்கு போகணுமா யார சொல்லலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த இடத்த. ரசூலுல்லாஹ் உண்மையாவே ஆயிஷா வீட்டுக்கு போறதுக்கு தான் இது கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் ஆமாண்டாங்க, போங்க யார சொல்லலாம், சந்தோஷமா அனுப்புறாங்க. யாருடைய கல்வையும் ரசூலுல்லாஹ் நோவிக்கல. 2 மனைவியா இருந்த ஒரு மனைவியை பார்த்து ஒரு மனைவி நின்றா மறுமையில இப்படி வருவாருந்தாங்க ரசூலுல்லாஹ். ஒரு சைடு பேலன்ஸ் இல்லாம இதெல்லாம் மறுமையில் அல்லாஹ் குற்றம் பிடிப்பான், இதெல்லாம் குற்றம் பிடிப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீதம் என்றால் நீதம், நேர்மை என்றால் நேரம். பெருமானார் வீட்டுக்கு போன ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, சஹாபாக்கள் யாரும் என்ன பார்க்க வராதீங்க. ஏன் தெரியுமா? ஏன்னு நினைக்கிறீங்க? மற்ற மனைவிமார்களுக்கெல்லாம் வயசு. ரசூலுல்லாஹ் விட்டுட்டு போற ஆயிஷா நாய்க்கு 18 வயசு. ஜன்னாவோட மனைவி என்று அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தன, ஆயிஷா ஏண்ட ஜன்னாவுடைய மனைவி நீங்க தான்ட்டாங்க ரசூலுல்லாஹ். அந்த பிரியா விடைக்கு சின்ன வயசு, விட்டுட்டு போனா திரும்ப கல்யாணம் முடிக்கலாது. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் எங்களுடைய தாய். சரியா வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் இதெல்லாம் ஆயிஷா நாய் வீட்டில் ரசூலுல்லாஹ் சாஞ்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ் உணர்வு இல்லை, வாழல்ல, வாழ இயலாது, இடுப்புக்கு கீழே சீவன் இல்லை. ஏன் தெரியுமா? என் ஆயிஷா என்ன பார்க்கட்டும், உம்மத்து ரசூலுல்லாஹ் பார்க்க துடிக்கிற நேரம், என்ற ஆயிஷா என்ன பார்க்கட்டும், மௌத்தாக முன்னாடி அவ பக்கத்தில் நிக்கட்டும், மற்றவங்க யாரும் வராதீங்க. இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ் கொடுத்த ஒரு இடம். ரசூலுல்லாஹ்வுடைய கல்புல ஒரு ஆச்சரியம் நடக்க போகுது. அன்றைக்கு திங்கள் ஃபஜ்ருடைய அஸான் சொல்லப்பட்டு துஹாவுடைய நேரம் நெருங்குற நேரம். பெருமானாரால் வல்லாஹி முடியாது, சுபவுக்கு ஃபஜ்ருக்கு பள்ளிக்கு போற அளவுக்கு சீவன் இல்லாத ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு முன்னாடி கொஞ்சம் சீவன் ஒன்று வரும் ஒரு மனுஷனுக்கு. சில நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் மெல்ல மெல்ல நெருங்கினாங்க. எங்க நெருங்கினாங்கன்னு நினைக்கிறீங்க? நானும் நீங்களும் சக்கராத்தில் எங்க படுத்திருக்கிறேன்னு தெரியாது, எங்க தலையணி தெரியாது, என்ன பட்டேன்னு தெரியாது. அவ்வளவு இன்னலில் மௌத்தி சக்கராத் என்றாங்க ரசூலுல்லாஹ். ஆயிஷா நாய் சொல்லுங்க, ரசூலுல்லாஹ் முகம் கடுமையாக சுடுது என்றாங்க. இன்னலில் மௌத்தி சக்கராத் என்ற ரசூலுல்லாஹ் மலக்குல் மௌத் நெருங்குற நேரமாக போக்கல. ஆயிஷா நாய் சொல்றாங்க, என் தோளுக்கும் நெஞ்சுக்கும் இதுக்கும் இடைப்பட்டு ரசூலுல்லாஹ் வந்து சாஞ்சிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ்.
எப்படி நெருங்க கஷ்டமா இருந்திருக்கும் ரசூலுல்லாஹ். ஃபைனல் மூமெண்ட் வந்து மனைவி மடியில சாயிறாங்கண்டா என் ரூஹு அவ மடியில போகணும் என்ற உணர்வு. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஒரு பெண்ணை நேசித்து அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் மனைவியாக்கி இந்த உலகத்தில் அவங்க கண்ணியத்தை ஏத்தி ஜன்னாவுல சுவர்க்கத்தில் ரசூலுல்லாஹ் மனைவியை கொடுக்கிற நேரம் பிரியாவிடைய அல்லாஹ் செய்து கொடுக்கிறான். ஆயிஷா நான் சொல்ல, நான் இறுக பிடித்துக் கொண்டேன், குல் சூறாக்களை ஓதி ரசூலுல்லாஹ்வை தடாவினேன். என்னை ரசூலுல்லாஹ் ஒரு முறை பிடித்தார்கள், ஓத வேண்டாம் என்று சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதுதான் ரசூலுல்லாஹ் மௌத்தாகின கட்டம் என்றாங்க. ரசூலுல்லாஹ் என்ன பிடிச்சாங்க, போதும் ஆயிஷான்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. பெருமானார் மேல பார்த்தாங்க. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்விடம் அல்லாஹ் மக்ஃபிர்லி, அல்லாஹ்வே என்ன மன்னிச்சிரு என்று கேட்டாங்க. 3 முறை கேட்டாங்க, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு என்று ரசூலுல்லாஹ் கேட்டாங்க 3 முறை. அதான் லாஸ்ட் வார்த்தை. அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டார்கள் ரசூலுல்லாஹ். திடீரென்று ரசூலுல்லாஹ் மேல பார்த்தார்கள், விரல் மேல போனது. ரசூலுல்லாஹ் முகடை பார்த்து கொண்டு ஒரு வார்த்தை சொன்னார்கள், அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீகில் அலா. உயர்வான தோழர்கள் ஆயிஷா நாயகி சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் எனக்கு மௌத்தாக முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க, மலக்குல் மௌத் வந்து கேட்பாங்களாம், துனியா வேணுமா ஆகிராவா, இன்னும் கொஞ்ச நாள் வாழ்றீங்களா அங்கேயா, அங்கேன்னு தேர்ந்தெடுத்தா. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, வல்லாஹி அந்த கொஸ்டின் கேட்கப்பட்டது போல ரசூலுல்லாஹ் அங்கேண்டு முடிவெடுத்துட்டாங்க, என் மடி காலியாக போகுது, நான் சுமந்து கொண்டிருக்கிற என்னுடைய தூதர் என் கணவர் ஹாத்தமுல் அன்பியா என்னை விட்டு போறார். இந்த வார்த்தை அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீகில் அலா 3 முறை சொன்னாங்க. காதை கொண்டு போய் வச்ச ரசூலுல்லாஹ் ரொம்ப குரல் பலகீனமாய் விரல் கீழே விழுந்துட்டு என் நெஞ்சில ரசூலுல்லாஹ் சாஞ்சிட்டாங்க. நான் அவரை பிடித்து கொண்டு சொன்னேன், மாத்த ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் மௌத்தாகிட்டாங்க, ரசூலுல்லாஹ் மௌத்தாகிட்ட. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு பெண் அல்லாஹ்விடம் நெருங்கினால் அஸ்குருனி அஸ்குருக்கும், நீங்கள் என்னை நினைத்து பாருங்கள் உங்களை நான் நினைக்கிறேன் என்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆயிஷா அம்மாவுக்கு கொடுத்த இடம் என்ன, ரசூலுல்லாஹ் ஹாத்தமுல் அன்பியா அந்த மடி வரைக்கும் கொண்டு போனால், பெண்களே உங்களை அல்லாஹ் நேசிப்பார், உங்கள் கணவர்களோட நல்லா நடந்துக்கோங்க, ஜன்னாவை நீங்கள் ஆதரவு வைங்க. ஜஹன்னம் என்பது நீங்க நிக்காவ ஒழுங்கா செய்யுங்க, இத்தாவ ஒழுங்கா பாருங்க, சட்டங்களை கேட்டெடுங்க, வலிமாக்க ஒழுங்கா நடத்துங்க. இது ஒவ்வொன்றிலையும் நீங்க தவறினா ஆடைகள் ஒழுங்க நில்லுங்க. உங்க பிள்ளைகள் வீட்டில் வந்து டிவி பார்க்கிற நேரம் ஆபாசத்தை பார்த்து வழி தவறினால் நிச்சயம் உங்களிடம் கேள்வி கணக்கு இருக்கிறது. பெண்களே, உங்க பிள்ளைகளை நல்லா வளர்த்துங்க. நீங்க உங்க ஜனாசா தோல்ல சுமந்து சந்தூக்கில வெள்ள புடவையோட உங்களை சுத்தி 6 அடி கபர்ல உங்களை வைத்து வருகிற நேரம், கேள்வி ஆரம்பிக்கப்படுகிற நேரம், ஜன்னாவுக்குரிய பதில்களாக மாறணும் என்றால் இந்த வாழ்க்கை அதுக்கு பதிலாக அமையணும். அங்க கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வராது, வாழ்ந்த விதமே கேட்க போறார்கள் என்றால் வாழ்க்கை பதில் என்றால், தாய்மார்களை கெஞ்சி கேட்கிறேன், எனக்காகவும் உங்கள் நாங்கள் எல்லோரும் எங்களுக்குள் பாவ மன்னிப்பு கேட்போம். ரஹ்மானே, எங்களை நெருக்கிக்கொள், நீ எங்களை திருப்தி கண்டு கொள்ள வேண்டும். ஜஹன்னம் அதிபயங்கரமானது. பெருமானார் மிம்பருக்கு ஏறுவார்கள், பேச தொடங்குவார்கள், அழகாக பேசுவார்கள். சஹாபாக்கள் சொல்றார்கள், ஜஹன்னத்தை பத்தி, மறுமையை பத்தி, நரகத்தை பத்தி பேசினால் ரசூலுல்லாஹ் முகம் சிவந்திரும். கமுன்சிரு ஜெய்ஷுன், பட தளபதிக்கு ஒரு படை தளபதி ஒரு படையை எச்சரிப்பாரோ அப்படி எச்சரிப்பார். ரசூலுல்லாஹ் முகம் சிவந்திரும். பயந்து கொள்ளுங்க, நரகத்தை பயந்துக்கோங்க, வேண்டாம் என்று துடித்தார்களே, அந்த நரகத்தை அஞ்சி